பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா. ரைட்டு. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் சொல்லிடுங்க. அப்படியே இருந்ததுக்குள்ள போயிடுவோம் அப்படியே. ஓகே ஓகே ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இன்னைக்கு எடுத்து வைக்கவே இல்லையா? இல்ல டிஎல் பார்த்து தான் சொல்லுவேன். ஒரு சின்ன ஒர்க்கு, அதனால தான் யோசிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட்டு ஓடிடியில் வந்து லக்கி பாஸ்கர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து விகடகவின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ், தெலுங்கு வெப் சீரிஸு, தமிழ் டபுள்யூ இருக்கும், அதுவும் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி மோனா 2 அந்த படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தேட்டரில் வருது. பட்டு ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ராட்டன் டொமேட்டோஸ்லேயே 69% தான் இருந்துச்சு காலையில் பார்க்குறப்போ. அதே மாதிரி சூர்யா 45 படம் பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னைக்கு பொள்ளாச்சியில். நாளைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொர்க்கவாசல் படம் ஏ சர்டிஃபிகேட்டு இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பட் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக வேண்டிய சித்தார்த்தோட மிஸ்யூ படம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. நியூ டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த ரெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா, புயல் வரப்போகுதுன்னாங்களா, ஸோ அதனால் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குணா படத்தோட ரீரிலீஸ் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிவிஆர் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த ஃப்ரைடே நவம்பர் 29 வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் இருக்கும், எனி மூவி எனி ஷோன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் புது மூவிஸ்க்கு அது அப்ளிகபிள் கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த மூவிஸ் தான். சில மூவிஸ்க்கு 99 ருபீஸ்க்கே இருக்குது. நான் கேரளாவில் செக் பண்ணேன், சென்னையில் எப்படின்னு தெரில. பட் கேரளாவில் 99 ருபீஸ் தான் இப்போ 3 பிவிஆருமே அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் நயன்தாரா மேலேயும் நெட்ஃப்ளிக்ஸ் மூலயமாவும் கேஸ் கொடுத்துருக்காரு, பெர்மிஷன் இல்லாமல் அந்த வீடியோ கிளிப் யூஸ் பண்ணதுக்கு. நானும் ரவுடி தான் பிஹைண்ட் த சீன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 40 to 50 செகண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சொர்க்கவாசல் படத்துலேருந்து த எண்ட் அப்படின்ற சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிருத் ரவிச்சந்தர் அவர் தான் பாடிந்தார், கிறிஸ்டோ சேவியர் அவர் தான் மியூசிக்கு. அதே மாதிரி ரீசண்டாக பேசப்பட்ட ஆல் வி இமேஜின் அஸ் லைட், அதுக்கு வந்து அவங்க திவ்ய பிரபாவே வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த கான்ட்ரவர்சி பற்றி அவங்களே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதாகவும், பட்டு சில பேர் தான் அப்படி பார்க்குறாங்க அந்த விஷயத்த, எல்லாருமே வந்து அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஓகே. அதே மாதிரி பராரி படத்துலேருந்து தெம்மாங்கனி அப்படின்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஷான் ரோல்டன் மியூசிக்கு. அதே மாதிரி விடுதலை 2 படத்துலேருந்து மனசில் அப்படின்ற லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்கே சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் வந்து பூஜை நாளைக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. பேஷன் ஸ்டுடியோஸ் தான் அந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரியோராஜோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்வினித் எஸ் சுகுமார் அவர் தான் வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கு. இன்னைக்கு வந்து இப்போ புஷ்பா 2 கேரளா கொச்சி ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் வந்து நிறைய ஏர்போர்ட்லேயும் செம்ம கிரேஸ், அந்த வீடியோலாம் கூட வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஸ்குவிட் கேம் 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அடுத்த மாதம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அதே மாதிரி சசிகுமார் அதுக்கப்புறம் சிம்ரன் அவங்க $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. அதோட மியூசிக் ரைட்ஸ் வந்து திங்க் மியூசிக் இந்தியா அவங்க வாங்கியிருக்காங்க. ஷான் ரோல்டன் தான் அந்த படத்துக்குமே மியூசிக் டைரக்டர். பிரதர் படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜி5ல ரிலீஸ் ஆகுது. அதேமாரி கேம் சேஞ்சரோட 3rd சிங்கிள் நானா ஹைரானா அப்படின்ற பாடல் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸு. ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.
நம்ம 5 நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லி 5 நாள் கழிச்சு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த விஷயம் இன்னைக்கு நடந்து அந்த அப்டேட் நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே. என்னதுண்ணா? சூர்யாமா அது இல்ல, அஜித்குமார் கார் ரேசிங் அந்த கார் ரிவீல் இன்னைக்கு வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். 5 நாளைக்கு முன்னாடி கரெக்டா 5 நாள் கழிச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த கார் ரிவீல் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அந்த அமைப்போட லோகோவும் அதில் இருக்கு. கார் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏகேவோட ஸ்கில்ஸ் வந்துருச்சு. அதுதான் இப்போ பேர்சிலோனால ஒரு 3 நாள் அங்கே வந்து அவர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து குட் பை டெக்லி ஷெடியூலில் கலந்துக்கிறாரு. இந்த அப்டேட் ஒன்று. அடுத்தது வந்து கேம் சேஞ்சர் அந்த போஸ்டர் பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் அந்த கேர் அத்வானி, எனக்குலாம் அந்த கேர் அத்வானி இந்த லஸ்ட் ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2 3 படங்கள் நடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. எப்பவுமே சங்கர் வந்து தன்னுடைய ஹீரோயின்ஸ் இன்னும் அழகா காட்டுவாரு. ஆனா இதுல ரொம்ப சுமாரா இருக்க மாதிரி இருக்கு கேர் அத்வானி. உங்களுக்குலாம் அப்படி தெரியுதா இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? ஏன்னா எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா நீங்க அஜித்குமார் சொல்லுவார்ல வன்மம் அதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல எல்லாத்துக்கும் உங்களுக்கு அப்படி தெரியுதாங்கிறத சொல்லுங்க எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த போஸ்ட்ல பார்க்க கேரவே ரொம்ப சுமாரா இருக்கு. நீங்க எனக்கு சொல்லுங்க. அப்படி தெரியல. எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டாலாம் நான் வந்து இது பண்ணல. பட் அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எதுவும் வந்து பார்த்ததில்ல, அதனால தெரியல. பட் எனக்கு போஸ்டர் பார்க்குறப்போ ஓகே அப்படின்ற லெவல் தான் இருந்துச்சு. நாட் எனக்கு இந்த படம் அவ்வளோ போஸ்ட் மோசமா குவாலிட்டி இருக்க எல்லாமே மாதிரி எனக்கு வந்து தோணல. சங்கர் படம் மாதிரி தெரியல. இந்த இது வந்து கேரை வந்து மற்ற இதெல்லாம் முன்னாடி அழகா இருக்க மாதிரி தெரியும். இதுல ரொம்ப அவங்களே வந்து போன இந்த பட போஸ்டர்ல கேரை பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்கலே ரொம்ப அழகை குறைச்சிக்கிட்டே போற மாதிரி தெரியுது. சரி, ஏதோ சொல்றீங்க. சொர்க்கவாசல் புக் பண்ணிட்டீங்களாண்ணா? இல்ல புக்கிங்கே ஓப்பன் பண்ணல. புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்ன? ஏன் புக்கிங் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்களா? உங்க ஊர்ல என்ன ஓப்பன் பண்ணலையா? நான் புரியலையே. பாக்குறேன் இருங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிரகாஷ் பிரதர், சொல்லுங்க பிரதர். நீங்க அஜித் ஃபேன் தானே பிரதர்? ஆமா சொல்லியிருக்கேன் நானா. இங்க வந்து யாருமே நடுநிலைங்கிறதே கிடையாது. எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். எல்லா நடிகர்களையும் பிடிக்கும். அஜித் கொஞ்சம் கூடுதலாவே பிடிக்கும். ஓகே ஓகே. நீங்க ஏன் அஜித் சிவா கூட்டணி வேணாம்னு சொல்றீங்க? வெற்றி கூட்டணியா தானே இருந்திருக்கு 2 பேரும். பலமுறை சொல்லிட்டேன் விளக்கம். திரும்ப திரும்ப சொன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதாவது எந்த ஒரு இயக்குனரும் ஹீரோ காம்போவுமே ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணா அது நல்லா இருக்காது. காம்போ எவ்வளவு வெற்றி காம்போவா இருந்தாலும் அப்பயே வந்து எஸ்பி முத்துராமனும் கமலும், எஸ்பி முத்துராமனும் ரஜினியும் பல முறை ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா விட்டா நடுவில் நிறைய கேப் இருக்கும். இப்போ எஸ்பி முத்துராமனும் ரஜினியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல படங்கள் இருக்கும். ரொம்ப எண்ணிக்கையில் அதிகமா இருக்கும். டபுள் டிஜிட்ல கூட போவோம் அவங்களோட காம்பினேஷனோட எண்ணிக்கை. அந்த அளவுக்கு படங்கள் இருக்கு. அதுக்குள்ள அப்படி அப்படி ஹிட் ஆகிறதுக்கான காரணம் என்ன, நிறைய கேப் இருந்துச்சு. இப்போ அட்லியும் விஜய் காம்போவுமே பாத்தீங்கன்னா ஹிட் ஆகிறதுனா ஒரு படம் விட்டு ஒரு படம் கேப் இருந்துச்சு. சிவா ஏகே காம்போ வந்து ஒரு கேப் இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறனாலே அந்த காம்போ எனக்கு வந்து ரொம்ப திகட்டி போச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே மாதிரி லுக்கு. அப்புறமேட்டு என்ன, படத்தை தாண்டி லுக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கும் காரணத்துக்காக சேர்த்துதான் அப்படி சொன்னது. உண்மையுமே அது நல்ல வெற்றி காம்போ தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் நமக்கு அது செட் ஆகல, அவ்வளவுதான். நமக்கு என்னன்னா ரிப்பீட்டடா இருந்து போர் அடிச்சிச்சு. 4 படம் பண்ணிட்டாரா போதும். அந்த ஒரு விளம்பரம் ஒரு போன எலெக்ஷன்ல போதும்பா போதும் அப்படின்னு ஒரு பாட்டிமா சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்லாங்ல எடுத்துங்க நீங்க. ஓகே ஓகே பிரதர், சும்மா தெரிஞ்சதுதான் கேட்டேன். ப்ரோ, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் பிரதர், திரும்ப அவங்க பொங்கலுக்கு அந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு தான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் அவங்க வந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்றதுல இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல முதற்கொண்டு, அதாவது தெலுங்கு படமான ராபின்ஹுட் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துக்கு வந்து பிரஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. பிரஸ் ரிலீஸ் ஈவெண்ட், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். அந்த பிரஸ் மீட்ல பிரஸ்காரன் கேட்ட கேள்வி, மைத்திரி மேக்கர்ஸ் எப்பவுமே பொங்கலுக்கு படங்கள் வெளியிடுவீங்களே சங்கராந்திக்கு, இந்த வருஷம் பொங்கலுக்கு எதுவும் படங்கள் வெளியிட இல்லையா அப்படின்னு கேட்டப்ப, ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் தெலுங்கு நியூஸ்ல வந்து குட் பை டக்லி போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்கிற தகவல் அங்க. ஏன்னா வந்து கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகிறதுனால அங்க வந்து ரிலீஸ் ஆகாதுங்கிற நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதனால அந்த கேள்வி கேட்டாங்க. அவர் ஒன்றும் இல்லை இல்லை, ஏகே சாரோட படம் வந்து குட் பை டக்லிங்கிறது வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சங்கராந்திக்கு, அது வரும் அப்படின்னு சொல்லும்போது டேட் அவங்க திரும்ப கேட்டாங்க. அவங்க டேட் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணல. தமிழ்ல அந்த படம் பெரிய ரிலீஸ் பண்றதுனால தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணணும்னு எங்களோட பிளானா இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா 10ஆம் தேதி கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுது. இங்க 10ஆம் தேதி குட் பை டக்லி ரிலீஸ் ஆனா அங்க ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த தேட்டர் பிடிக்கிறது அது இது நிறைய ப்ராப்ளம் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு. அதனால வந்து ஒரு நாள் முன்னையோ பின்னையோ
இல்லை எந்த டேட்டில் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாமாங்கிறதெல்லாம் வந்து கலந்து ஆலோசிச்சுட்ட பிறகு அந்த ரிலீஸ் டேட்டுங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பேட்டியில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் பொங்கல் ரிலீஸுங்கிறத உறுதியாக இருக்கிறதா ரெண்டு தயாரிப்பாளர், அதாவது இவர் ரவிசங்கர், அவர் நவீன். இவர் ரவிசங்கர், அவர் பேர் நவீன். நவீனும் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இப்போ ரவிசங்கர் சொல்லிட்டாரு. 2 பேரும் பொங்கல் ரிலீஸுங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க டேட்டில் தான் குழப்பம் இருக்குது. அந்த டேட்டு குழப்பம் தீர்ந்த உடனே அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த கடைசி எல்லாம் ஷூட்டிங் போகிறதும் ப்ளஸ் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் எந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிற பேஸ் பண்ணி ஒருவேளை எல்லாமே வேகமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஜனவரி 10 போடலாம். இல்லை அவங்களுக்கு அதில் ஒரு 2-3 நாள் டிலே ஆகும் அப்படின்னா அங்கிட்டு ஒரு 2 நாள் தள்ளி போடலாங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் கண்டிப்பாக 10ஆம் தேதி வந்துடும் பொங்கல் வெளியீடுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்பயும் கூட சமீபத்திய நியூஸும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து குட்பேட் தான் பொங்கலுக்கு வருது. அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல், அதாவது மே வரைக்கும் கூட வெயிட் பண்ணாமல் மார்ச் ஏப்ரல்ல உங்களுக்கு விடாமுயற்சி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். பார்ப்போம். இருந்தாலும் விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு எதையுமே பேசாம அவங்களா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணட்டும். நம்ம முழு கவனமும் இப்போதைக்கு குட்பேட் அக்லிலேயே இருக்கட்டும். வேற ஏதாவது படம் பாக்குறீங்களா நீ இந்த வாரம்? இந்த வாரம்ல எந்த படமும் பார்க்குற மாதிரி ஐடியா இல்லை. இந்த வாரம் சொர்க்கவாசல் மட்டும் தேட்டரில் போய் பார்த்துக்கலாம். புக்கிங் பண்ண தேவையில்லை. அந்த படத்துக்கு முன்கூட்டி நீங்க எப்படி சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. நம்மகிட்ட நீங்க அதுதான் பாருங்க. நீங்க ஃபுல்லா பார்க்க போது அப்புறம் போய் டிக்கெட் கிடைக்குதுன்னு சொல்ல போறீங்க. பார்த்துட்டே இருங்க. இல்ல அது பார்க்க போறேன். இந்த படம் பார்க்கலான் இருக்கேன். இன்னைக்கு நஸ்ரியா படம். நீங்க நைட் ஷோ மழை பெய்யலன்னா போய் இது வரைக்கும் மழை இல்லை. ஐடியா இருக்கு அந்த நஸ்ரியா படம் போறதுக்கு. இதுதான் இந்த வாரத்து பிளான். வேற எதுவுமே தேட்டர்ல பார்க்குற ஐடியாலாம் இல்லை. சொல்லுங்க ப்ரோ. 1 மணி நேரம் சீக்கிரம் ஓட்டிடுங்க ப்ரோ. 1 மணி நேரம் சீக்கிரம் ஓட்டிடுங்க. சீக்கிரமா போனி போய் இந்த 1 மணி நேரம். என்ன 1 மணி நேரம் சீக்கிரம் ஓட்டிட்டு வேல்பாரி சொல்றதுக்காக அவர் காத்திருக்காரு போல. அதுதான் ஃபீல் பண்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 1 மணி நேரத்தை எங்கெங்க ஓட்டுறது எனக்கு? நான் எங்கெங்க ஓட்டுறது? நீங்க தான் வேணா பேசுங்க. 1 மணி நேரம் தான் பாட்டு பாடுங்க. யாராவது பேசுங்க. நான் அமைதியா இருக்கேன். அவர் கேட்டு சொல்லல ப்ரோ கதை இன்னும். என்ன ப்ரோ? இல்ல சொல்லல. அவர் என்கிட்ட என்ன சொல்லல. கவலைப்படாதீங்க. நான் நேத்து சொன்னேன்ல. சொல்லல. உங்க கூட தான் கேட்பேன். நானும் வந்து அந்த ஹிஸ்டரியோட தான் இருக்கேன். டோன்ட் வரி. ஓகே ப்ரோ, கீழ போறேன். பை. பை. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ஜி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? ஆமா ட்வீட்டும் போட்டிருந்தேன். அதாவது நியூஸ் வந்துச்சு அபிஷியல் வந்ததுக்கப்புறம் ட்வீட் போடலாம்னு நம்ம எல்லாம் காத்துருந்தோம். அவரே அபிஷியலா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். சந்தோஷம். ஏதோ வந்து அவர் வேகமாக ஒர்க்கையும் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவருடைய மற்ற தயாரிப்புன்னு ஒன்று சில 2 படம் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துக்கான ஒர்க்கையும் நிப்பாட்டிட்டாரு. மற்ற படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறதையும் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த படத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த வகையில் பரவாயில்ல. இவ்வளவு தூரம் இந்த ஒரு படத்துக்காக இறங்கி பொங்கலுக்காக சீக்கிரம் வரணும்னு அவருக்கு முதற்கொண்டு வேகமாக வேலை செய்யறாரு. 2 பாட்டு போடுறாராம். படத்துல பிஜிஎம் ஒர்க் பூரா போடுறாராம். அதாவது டைட்டில் ட்ராக்கும் பிஜிஎம் ட்ராக்கும் அவர் போடுறாரு போல இருக்கு. மற்ற எல்லா பிஜிஎம் ஒர்க்கும் அவர் தான் பண்றாரு. ஏற்கனவே தேவிஸ்ரீ பிரசாத்தை வச்சு ஷூட் பண்ண 2 சாங் அப்படியே வச்சுக்கிறாங்க. ஒரு சாங் மாண்டே சாங்னால அந்த சாங்கை வந்து ஜிவி பிரகாஷ் சாங்ல யூஸ் பண்ணிக்குவாங்க போல இருக்கு. மொத்தம் படம் ஒர்க் வேலை எடுத்திருக்கு. பார்ப்போம். அப்ப அங்காடி திரு மாதிரி வரும் ப்ரோ. ஜிவி பிரகாஷ், விஜய் ஆண்டனி. ஆமா, அங்காடி தெருல 3 பாட்டு போட்டிருப்பாங்க. இதுல வந்து ஆமா என்ன கணக்கு அவங்களாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டோம். மொத்தம் இப்பெல்லாம் பாட்டு ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும். 2 பாட்டு போதும். ஒண்ணு வந்து இந்த ரீல்ஸுக்கு ட்ரெண்டிங்க்கு டிவியில போட்டு ரீச் ஆகிறதுக்கு. ஒரு பாட்டு படத்துல நல்லா ஒரிஜினலா கதைக்கேற்ற மாதிரி. இந்த 2 இருந்தா போதும். இப்போ உள்ள காலகட்டத்தில் 4-5 தேவையே இல்லை. படத்தோட ஸ்பீட் பிரேக்காக தான் இருக்கும். பிரகாஷ் ப்ரோ அர்ஜுன் போட்டோ லீக் ஆச்சு பாத்தீங்களா? விடாமுயற்சி காலில் அர்ஜுன் பாக்கலையே. அர்ஜுன் தாஸ் பார்த்தேன். விடாமுயற்சியில ஒரு போட்டோ லீக் ஆயிருக்கு. விடாமுயற்சியில அர்ஜுன் லுக் ஒண்ணு லீக் ஆயிருக்கு. பாத்தீங்களா? அப்படியா? அந்த படத்துல ஒரே காஸ்டியூம்ல இருக்க போறாரு. இல்ல காஸ்டியூம் சொல்ல போய் நான் கெட்டப் நல்லா இருந்தது. ஹேர் ஸ்டைலு கழுத்துல எல்லாம் அது சொல்லு. சரி என்ன பாக்கல. பிரகாஷ் ப்ரோ அது யாரு கமெண்ட் பண்றது பாத்தீங்களா? இவருக்கு தான் வெங்கட பாலா, அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு ராஜேஷ். 2 பேருக்கு சொல்லி போட்டிருக்காரு கமெண்ட். ஜிவி பிரகாஷ் 2 பேரும் நம்ம நண்பர்கள் தான். பிரகாஷ் ப்ரோ அந்த 1002 என்ன ப்ரோ ஆச்சு? அதெல்லாம் அப்படிதாங்க. அந்த ப்ரொடியூசரே அப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயே ப்ரொடியூசர் பேரே இல்லாம தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். ஜஸ்ட் டைரக்டர் பேர் மட்டும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்கு வந்து படம் வேகம் எடுத்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ப்ரொடியூசர் அப்பயே இல்லை.
இதுக்கு மேல இப்ப செல்வராகவன் எடுத்த படங்களுக்கு பார்த்துட்டா இனிமேல் வந்து ப்ரொடியூசர் கொடுக்க போறாங்க? கண்டிப்பா இல்ல. அவ்வளவுதான். இப்ப எழுபது செல்வராகவன் படம் வரும்னா இந்த படம் ஒன்று வரும், என்னன்னா 7G ரெயின்போ காலனி 2ன்னு ஒரு படம் வரும். அப்புறமேட்டு ஜிவி பிரகாஷ் வச்சு செல்வராகவன் படம் எடுக்கிறதா இருக்கு. அந்த படம் வந்தாலும் வரும். இந்த 2 படம் தான் செல்வராகவனுக்கு அடுத்து வரக்கூடிய படங்களா இருக்கும். வேற எந்த படங்களும் வாய்ப்பு கம்மி. பிரகாஷ் அதே மாதிரி ரஞ்சித் கூட இவன் இருக்காரு, அடுத்த படம் அவர் தான் பேசிட்டா ஒரு போட்டோ வந்து பாத்தீங்களா ரஞ்சித்? ஆமாமா, அது ஜஸ்ட் மீட் அப்புங்க. அதாவது அடுத்து வந்து அவர் வந்து இப்போ தங்கலால ஜிவி பிரகாஷ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாயக் ஒர்க் பண்ணாரு. இப்போ அடுத்து வந்து அவரோட அடுத்த படமே இன்னும் அவர் உறுதியாக அறிவிக்கல. இன்னும் அவரே 2-3 குழப்பத்தில் இருக்காரு. கலையரசன் அந்த அட்டகத்திலே வச்சு படம் எடுக்கிறதா, இல்ல இன்னொரு படம் ஒன்று இருக்கு, பெரிய நடிகர் படம் அதை எடுக்கிறதா, இல்ல ஹிந்திக்கு போறதா, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாரு. இப்படியும் பண்ணிருக்கேன் பாருங்க பிரகாஷ், எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு. சரி சரி, பாக்குறேன். இது குட் பேட் அக்லி மாதிரி தெரியலையேங்க, விடாமுயற்சி மாதிரி தெரியலையே. எனக்கு தெரியல ப்ரோ, ஒருத்தர் அனுப்பிச்சாரு, விடாமுயற்சி சொன்னாரு. இல்ல விடாமுயற்சி தான் இல்ல. விடாமுயற்சியில அவர் வேற லுக்ல இருக்கிறாரு. இது வேற ஏதாவது தெலுங்கு படம் கன்னட படமா இருக்கும். வேற ஏதாவது தமிழ் படத்துல நடிக்கிறாரு ப்ரோ? விடாமுயற்சி படத்தை நடிக்கிறாருல, தமிழ்ல விடாமுயற்சி மட்டும் தான் நடிக்கிறாரு. விடாமுயற்சி நடிக்கிறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ஒரு படம் நடிக்கிறாரு. இவரு தான் வந்து ஹீரோ. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஹீரோயின். அந்த இதுல ஒரு படம் எடுக்கிறாங்க. வேற எதுவும் தமிழ்ல யாரு, தீயவர் காக்கவோ என்னமோ ஒரு தீயவர் குலை நடுங்க அந்த படம் பேரு. ஆமா, தீயவர் குலை நடுங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ஏகே ஏதோ வெப் சீரிஸ் நடிக்கிறதா போட்டுருந்தாங்க. முழுக்க ஏங்க அவரு அது வச்சு பாருங்களேன். அதாவது நம்ம நம்புற மாதிரியாச்சும் செய்தி வரணும். நம்ம தான் ஒண்ணுதான், இந்த ஒரு 2-3 ரசிகர் ஃபேன் பேஸ் இருக்கு. என்னன்னா எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்படி அது எதை சொன்னாலும் நம்புற ரசிகர் கூட்டமே இதை சொன்னாலும் நம்பாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி அதை கொண்டு போய் ஒருத்தர் சொல்றாரு, அதை நீங்க வேற கேட்கறீங்க. சினிமா பட்டி ப்ரோ, அது பிரசாந்த் இல்ல அவர் சொல்லது. பிரசாந்த் நேற்று பெரிய டேரக்டர் எடுக்கிறாரு, அவர் கலைக்கூட்டத்தை. இல்லைங்க, அதாவது கொஞ்சமாச்சும் ரூமர் நம்புற மாதிரி இருக்கணும். பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் சொன்னாங்க. தெரியல நான் கேட்கல அது நான் கேட்டேன் அப்புறம். அப்புறம் இன்னொரு அப்டேட் வந்து தரணி வந்து விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். கூலி படத்துல இந்த ஆலிம் கான் வந்து அடுத்த ஒரு வித்தியாசமான கெட்டப் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வடிவமைச்சிருக்கிறாரு. இந்த கெட்டப்போட ஷூட்டிங் வந்து அடுத்த ஷெட்யூல் வந்து கோவால நடக்க போகுது. கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்ல இந்த ஷெட்யூல் நடக்கும். கோவால ஷெட்யூல் ஆரம்பிக்குது கூலி படத்தோட அடுத்த ஷெட்யூல். ஓகே, அவர் ஆமீர் கான் வராரா ப்ரோ? ஆலிம் கான் தானே அவரு? இல்ல ஆமீர் கான் கெஸ்ட் ரோல் பண்றதா கேள்விப்பட்டேன் அப்ப ஒரு வாட்டி. ஆமா, அவர் பண்றாரு. அபிஷியலா ஏதோ சொல்லலையா, அதான் கேட்டேன். அபிஷியலா சொல்லல, நியூஸ் வந்துருச்சு. அவர் பண்றது நியூஸ் வந்துருச்சு. நிறைய பேர் இருக்கிறாங்க படத்துல, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். எஸ் பிரகாஷ், நான் ஒரு क्वेश्चन கேட்கலாமா? பரணிக்கிட்டயா? உங்க பேர் சொல்லி தானே கேக்குறாங்க. இல்ல, ஏன்னா கேட்கும் போது வித்தியாசமான கேள்விகள் இருக்கும். ஆக்சுவலி இட் இஸ் பிரசாந்த் தான் நேற்று டைம் பாஸ் பேஸ்ல சொன்னாரு. ஸோ நீங்க வந்து வலைப்பிச்சியை தான் நம்பல, இட் இஸ் பிரசாந்தையும் நம்பலையா? அப்புறம் எனக்கு இந்த செய்தியிலேயே நம்பிக்கை இல்லை. யார் சொன்னாலும் சரி, இந்த செய்தியில நம்பிக்கை இல்லை. நாள் எடுத்துக்குங்க, நாளைக்கு ஸ்பேஸ்ல வந்து அது ஆமாவா இல்லையான்னு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, இந்த செய்தி நான் கேட்கவும் இல்லை, வேணா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை. ஆனா இந்த செய்தி கேட்ட வரைக்குமே சொல்றேன், இவர் சொல்லிதான் எனக்கு தெரியுது, அவர் சொல்ற வரைக்கும் தெரியுது. ஆனா என்னன்னா இல்ல, இன்னொன்னு சொல்றேன், அதுலயே நம்பிக்கை இல்ல, அதுலயுமே நம்பிக்கை இல்லை. இந்த செய்தியில வந்து சுத்தமா நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரியாது. நான் வந்து அந்த பாட்டு மட்டும் கட் பண்ணி நான் என்னோட ப்ரொஃபைல்ல போட்டிருக்கேன். நீங்க அதை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் போய் நீங்க நீங்க போய் உங்களோட சோர்சஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து ஸ்பேஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். யாரு கேட்டாம அது இன்னொருத்தா?
வினோத் கேட்கல, அது யாரு கேட்டா? உதயா வேற யாரு? உதய் செல்வாவா? உதய் செல்வான்னு யாரோ உதய இருக்காரு, செல்வா, அவர் கேட்டாருன்னு நீங்க நினைக்கிறேன். நாளைக்கு திருப்பி வாங்க ஸ்பீக்கருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் பிரகாஷ், நாளைக்கு சொல்லிடுங்க. ஓகே ஓகே இப்போ நீங்க போட்டிருக்கீங்களா ட்வீட்ல, நான் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கேட்டுட்டு கேட்டு பார்ப்போம். பட் என்ன ஆமா, நம்ம பாத்துக்கலாம் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, எல்லாரையும் கிராஸ் செக் பண்ணுவோம். இப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரு, நம்ம நம்ப கூடாது இல்ல, நீங்களும் கிராஸ் செக் பண்ணிட்டு அது சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே, பை பாய். சரி, நீங்க இருங்க உங்கள்ட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன், இருங்க போயிடாதீங்க. என்னது என்கிட்ட வேல்பாரி கொஸ்டின்லாம் நான் நீங்க கேட்காதீங்க. கேட்டீங்கல்ல, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் கேட்கறேன். வேல்பாரியில இருந்து உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேட்கணும், ஏன்னா இவ்வளவு நாள் வேல்பாரி கேட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுல. வேல்பாரியில இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி அதான் கேட்கணுமே. எனக்கு தான் தெரியாது, அதெல்லாம் சொல்லிட்டு ஏங்க நீங்க பரவாயில்ல, எல்லா பாயிண்ட் நாளும் கொடுங்க. ஸ்டோரி கேக்குறீங்கல்ல? ஏதோ சொல்லுங்க. இல்ல உங்கள்ட்ட ரொம்ப சிம்பிளா கேள்வி தான் கேட்பேன், ரொம்ப வெளியில இருந்து கேட்க முடியாது. இது வரைக்கும் எத்தனை எபிசோட் போட்டிருக்கோம்? ஐயோ, அதெல்லாம் தெரியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க ரொம்ப ஸ்லோவா ஸ்டோரி சொன்னீங்க, என்னால தாங்க முடியல. நான் போய் வந்து சேட்ஜிபிடி போட்டு அந்த ஹோல் ஸ்டோரிய ஒரு சம்மரி மாதிரி படிச்சுட்டேன். ஹோல் ஓ, ஸ்டோரியே சம்மரியா அதாவது நீங்க படிச்சிட்டீங்களா? வந்து புரியல. அதான் அவ்வளவுதான். இல்ல அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா அடுத்தடுத்து என்னங்கறத பாக்குறத எனக்கு விட தாங்க முடியலன்னு மொத்த கதையுமே வச்சுக்கிட்டேன். மொத்தமா சுருக்கமா டக்குன்னு ஒரு சம்மரியா படிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா, நீங்க எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சம் சொல்றீங்க. அது வந்து இப்ப how to say எனக்கு இப்ப எண்டிங் என்ன ஆரம்பிச்சுன்னு தெரியணும்ல, அதான். ஆனா எனக்கு இன்னும் அதான் புரியுது. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியுது, உடனே பாத்துக்கணும் முடிவு பண்ணி உடனே பாத்துட்டீங்க. அடுத்த சீன் என்னங்கறத முன்னாடியே பாத்துட்டீங்க. ஓகே, ஆனா சரி, ஒரே எனக்கு ஒரு ஒரு கொஸ்டின் டவுட். கேட்கணும். நீங்க பரணி உங்கள்ட்ட கேள்வி இல்ல கேட்கிறாராம். இல்ல, நான் பிரகாஷ கேட்டுறேன். இந்த அங்கவே என் சங்கவே அதே ட்வின்ஸ், சில வெர்ஷன்ல ட்வின்ஸ்னு சொல்றாங்க, சில வெர்ஷன்ல ட்வின்ஸ் இல்ல இல்லன்னு இல்ல சொல்றாங்க. ட்வின்ஸ் இல்ல, அவங்க 2 பேருக்கும் 6 வருட இடைவெளி. அப்புறம் இந்த வேல்பாரியில எத்தனை வெர்ஷன் தான் இருக்கு? எத்தனை பேர் எழுதியிருக்கா? வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3-4 வெர்ஷன் இருக்கு. ஆனா வந்து ஸ்கூல் படிக்கும் போது படிக்கிற வேல்பாரிங்கிறது வேற. இப்போ வந்து சு வெங்கடேசன் எழுதின நாவலை தான் நம்ம கதையா சொல்லிட்டு இருக்கிறோம். சு வெங்கடேசன் வந்து இப்ப மதுரை எம்பியா இருக்கிறாருல, அவரு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினவரு. அவருடைய நாவல் தான் வந்து வீரயுக நாயகன் அவரோட வேல்பாரி. தானே அந்த அதான் நம்ம விகடன் வந்து இப்ப காப்பி சொல்லிட்டு இருக்கோம். சீஸ், ரைட்? ஆமா ஆமா, அதேதான். அந்த ஒரிஜினலா யார் எழுதுனா? அது சு வெங்கடேசன் தான் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அதுக்கு யார் முன்னாடி ஸ்கூல் எழுதிருக்காங்களா? புத்தகத்துல ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்காங்க. ஸ்கூல்ல வந்து ஏகப்பட்ட வெர்ஷன் இருக்காது. சாதாரண வேல்பாரினா யாரு, அவங்க எங்கெங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களுடைய எல்லைகள் எது, அவர் எப்படி 3 வேந்தர்கள் ஜெயிச்சாங்கன்னு மட்டும்தான் இருக்கும். இவர் முழுக்க எழுதியிருக்கிறாரு, அவ்வளவுதான். இல்ல, இவருக்கு முந்தி யார் எழுதுனா? இதுக்கு முன்னாடி அது பொதுவா ஸ்கூல் புத்தகத்துல நம்ம எல்லா அரசர்களும் இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இவர் வந்து காவல் கோட்டம்னு ஒரு வந்து நாவல் ஒன்று ரொம்ப எழுதியிருந்தாரு, காவல் கோட்டம்னு. ரீசனான வெர்ஷன் தானே. ஆமா, அதாவது இவர் கமர்ஷியல் வெர்ஷன், அவ்வளவுதான். இப்போ வந்து இவர் வந்து ஏற்கனவே வந்து காவல் கோட்டம்னு ஒரு நாவல் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு தான் இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். அதாவது புத்தகத்தை வரலாற்றிலே எழுத்தாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஐயோ, எனக்கு உயரிய ஒண்ணுமே விருதுங்கிறது தெரியாதுப்பா, நான் அதுதான். சிங்கப்பூர்ல இருக்கேன். எந்த அவார்டு எனக்கு விகடன்னா சுத்தம். தெரியும், இந்த அவார்ட்ல தெரியாதுல்ல. எப்படி சினிமாக்கு எப்படி ஆஸ்கார் வந்து உயரிய விருதுன்னு சொல்றோமோ, அது மாதிரி எழுத்தாளர்களுக்கு உயரிய விருதுங்கிறது சாகித்ய அகாடமி விருது. அதை வாங்கின ஒரு இவரு. அவர் வந்து எழுதின நாவல் தான் வந்து கமர்ஷியல் நாவல் தான் வேல்பாரி, வீரயுக நாயகன் வேல்பாரி. வேல்பாரியை பத்தி நமக்கு ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் வந்து சின்ன பிள்ளைல நம்ம படிச்சிருப்போம். அது புத்தகத்துல இப்பயும் 4வது புத்தகத்துல இருக்கு. அது அந்த வந்து எப்படின்னா வெர்ஷன்ல அவர் வந்து சங்கவே ஒரு ட்வின்ஸ் அவார்ட் இல்ல, அந்த வெர்ஷன் வருவாங்க. ஆனா அதுலயும் ட்வின்ஸ் இருக்காது. அங்கவி சங்கவி 2 பேரும் பாரிக்கு பெண்கள் மட்டும்தான் வரும், அவரோட குழந்தைகள் மட்டும்தான் வரும். சில இதுல வந்து வெர்ஷன் மாறும். ஒரு சில வெர்ஷன்ல தங்க ட்வின்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்றது, கதைகள் எழுத்தாளர்களுக்கு அவங்க இதுல வந்து அவங்களோட தரவுகள் படி சொல்லுவாங்க அதை. சரி, கீழே எல்லாரும் இன்னும் மயங்கி விழுந்துட்டு போறாங்க. சரி, வேற இல்ல வேற எனக்கு ஒரு ரைட், ஓகே. டவுட் இருக்கு. நீங்க அந்த சம்மரி எவ்வளவு லாங்கா இருந்துச்சு, எவ்வளவு நேரத்துல படிச்சு முடிச்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஐயோ, அந்த சம்மரி ஒரே பக்கத்துல இருக்கு. அந்த சம்மரி கடைசியில பாரிக்கு என்ன அடிச்சுட்டு தான் கதை. அப்புறமேல அதுக்கு அப்புறம் சங்கவிக்கும் சங்கவிக்கும் என்ன நடந்துச்சு? இல்ல வேணாம் இங்க சொல்லிடுறாங்க, இங்க ட்விஸ்ட் சொல்லிடுறாங்க. நான் என்ன கேட்டேன்னா, நீங்க எடுத்த அந்த ChatGPT சம்மரி படிச்சிருப்பீங்கல்ல, அது எவ்வளவு லாங்கா இருந்துச்சு, எவ்வளவு நேரம் எடுத்துச்சு உங்களுக்கு ஃபுல் கதை படிச்சு முடிக்கிறதுக்கு தான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. இல்ல, வெரி ஷார்ட் இல்ல, வெரி ரொம்ப ரொம்ப லாங் இல்ல. அவர் எப்படி அந்த கடைசியில கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் சங்கவிக்க என்ன ஆச்சுன்னு 2 வெர்ஷன் இருக்கு. அது அவரு பிரகாஷ் சொல்லி முடிச்சது சொல்லல. அப்புறம் ஒரு வெர்ஷன்ல ஔவையார் இருக்காங்க, ஒரு வெர்ஷன்ல ஔவையார் இல்ல. அப்புறம் எனக்கு குழம்பித்தான் போயிருக்கேன். பட் எனிவே நெவர் மைண்ட், தட்ஸ் வை நான் கேட்டேன் எத்தனை வெர்ஷன் இருக்குங்க. சரி, ஓகே. சிங்கப்பூர்ல இப்ப டைம் என்னாச்சு அதையும் சொல்லிட்டு போயிருங்க. ஏங்க 2.5 மணி நேரம் ஃபார்வர்ட் என்ன 10 மணி?
11 o'clock. 2.5 மணி நேரம் தானே? ஓ சாரி, கரெக்ட் 11 தான், சாரி. பிரகாஷ் 2.5 ப்ரோ மணி நேரம் கேக்குதா? ஃபார்வர்டு. Okay, no other question, right? சரி, பை பை. நாளைக்கு அஜித் குமார் வேல்பாரி மெதுவா பாத்துக்கலாம். அஜித் குமார் ஸ்டோரி மட்டும் நாளைக்கு ஏன் வந்து இவ்வளவு சொல்லிடுங்க. ஆர்வமா இருக்கீங்க? புரியல. அவரு அஜித் குமார் ஃபேன், அவரே வந்து அமைதியா இருக்காரு. ஆமா, அப்ப விஜயும் போயிட்டாரு, அப்புறம் அஜித் குமார் தானே இருக்காரு மிச்ச மீதி. அவரோட நியூஸ் வச்சு ஏதாச்சும் சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, அவர் சொல்லுவார். இல்ல நடுவில் சுதன் ஒருத்தர் கை தூக்கி இருந்தாரு. சுதன் சொல்லுங்க பிரதர். பிரதர், இந்த விடுதலை 2ல பிரகாஷ் ராஜ் ரோல தான் கிஷோர் பண்றாரா? ஏன் கேக்குறேன்னா, அந்த விடுதலை இல்ல இல்லைங்க பிரதர், அவர் தனி ரோல், இவர் தனி ரோல். ஏன்னா அவர் லுக் பார்க்கல, கிட்டத்தட்ட அந்த காஸ்டியூம்ல ஒரே மாதிரி இருந்தது. நீங்க நோட் பண்ணலான்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் டைம்ல கூட அவர் ஒர்க்கிங் ஸ்டில் ஒன்று விட்டுருந்தாங்க, அதனால கேட்டேன். ஆமா ஆமா விட்டுருந்தாங்க. அந்த படத்துல கிளிம்ஸ்லயே வருவாரு, கிளைமேக்ஸ்ல வருவாரு, அந்த செகண்ட் பார்ட் கிளிம்ஸ்லயே வருவாரு. இந்த ட்ரெய்லர்ல அவர் வர்ற, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ரோலா இருக்கும் போல இருக்கு அவருக்கு. சும்மா ஜஸ்ட் கெஸ்ட் ரோல் மாதிரி. அசுரன்ல எப்படி வருவாரோ அது மாதிரி ஒரு இதுல கிஷோருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரோல். இப்பதான் கிஷோரே கடைசி ஷெட்யூல் ஜாயின் பண்ணாரு. அவருக்குமே கொஞ்சம், ஏன்னா அவருமே ஒரு 10 நிமிஷம் தான் வருவார். முழுக்க முழுக்க இது வந்து விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் அவங்களுடைய லவ் பர்சன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வாதியாரா எப்படி மாறுறாரு, அதை பத்தி தான் படம் வருது. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் பார்ட் 3 எல்லாம் வருமா இல்ல ரொம்ப எடுத்துட்டு பாரு? இல்ல தெரியல, நேற்று ஆடி லான்ச்ல சொன்னாங்க போல இருக்கு. ஆடி லான்ச்ல விளையாட்டா சொன்னாரா சீரியஸா சொன்னாரான்னு தெரியல. பார்ட் 3 பிளான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது விளையாட்டா சொன்னாங்களா சீரியஸா சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு படத்துல ஐயாபுரி காமெடி வரும், நல்ல வேலை நீ என்ன சீரியஸா அடிக்கல, நான் கூட நீ உண்மையா அடிச்சிட்டியோன்னு நினைச்சேங்கிற மாதிரி எனக்கு அந்த காமெடி எனக்கு ஃபீல் ஆச்சு இவங்க நேற்று பேசுனது. ஓகே, பார்த்தா ப்ரோ கேட்டேன். நான் ரொம்ப லாங்கா போயிட்டே இருக்குது. அவரு வேற 200 நாளுக்கு மேல ஷூட் பண்ணுவாரு. அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ப்ரோ, இந்த புஷ்பாவோட ரன் டைம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அது 3 ஹவர்ஸ் மேல சொன்னாங்க. அது எப்படி படம் பார்க்க முடியுமா? 3 மணி நேரம் எப்படி டைட்டா ஸ்கிரீன் பிளேவா இருக்குமா? அதாவது ஸ்கிரீன் பிளே பரபரப்பா இருந்தா நமக்கு இந்த ரன் டைம்ங்கிறது பட்டினியா வராதுங்கன்னு பல படங்களை பத்துக்கு முன்னாடி சங்கர் படங்கள்லாம் அவ்வளவு பெருசா இருந்திருக்கு. நடுவில் இப்ப அனிமல்ல ஒரு ஹிந்தி படமே வந்துச்சு 3 மணி நேரம் 21 நிமிஷம். சலார் கூட கொஞ்சம் பெரிய படம் தான் நினைக்கிறேன். இப்படி பல படங்கள் வந்து நம்ம ரெண்டு டைம் பார்த்துருக்கோம், அது ஒன்றும் பாதிப்பு இல்லை. கல்கியே 3 மணி நேரம். ஆனா என்னன்னா என்கேஜா போச்சுன்னா படம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே வந்து ரிப்பீட்டட் சீன்ஸாவோ இல்ல போர் அடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரெண்டு டைம்ங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம் 40 நிமிஷமோ 43 நிமிஷம் சொல்றாங்க, செகண்ட் ஹாஃபும் அதே மணி நேரம் சொல்றாங்க. இப்ப அப்படி பார்த்தோம்னா நம்ம ஒரு முழு பெரிய படம், சின்ன பட்ஜெட் படங்கள் வருது இல்ல, அந்த படங்களோட முழு ரெண்டு டைமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பெரிய மாதிரி இருக்கு. அது எந்த அளவுக்கு வேகமா போதும் அந்த அளவுக்கு. ட்ரெய்லர் பாக்கீங்க பரபரன்னு இருந்துச்சு. ட்ரெய்லர் மாதிரியே படம் இருந்துட்டா நமக்கு அந்த ரெண்டு டைம் ஸ்லோவா போறது தெரியாது, ரெண்டு டைம் அவ்வளவு பெருசா இருக்கிறது தெரியாது. இல்லைன்னா கஷ்டம்தான். யாருக்கு ரொம்ப கஷ்டம்? தேட்டருக்காரங்களுக்கு தான் கஷ்டம். ஷோ அதிகமா ஓட்ட முடியாது, அது மாதிரி சிக்கல். நமக்கு வந்து படம் வேகமா போகலன்னா மட்டும்தான் கஷ்டம். இல்ல ப்ரோ, ஒன்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து அப்புறம் கட் பண்ணுவாங்க, அதுவே வந்து படத்துக்கு மைனஸா மாறும். என்னடா கட் பண்றா படம் நல்லா இருக்காதோன்னு நினைச்சு போக மாட்டாங்கல்ல, ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? இந்த கட் பண்ற வேலையெல்லாம் தமிழ்ல மட்டும் தானே நடந்திருக்கு. ஆமா, தமிழ்ல தான் நடந்திருக்கு, தெலுங்குல பெரும்பாலும் நடந்தது இல்லை. அதே மாதிரி சுகுமார் இருக்கார்ல, டைரக்டர் சுகுமார், அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை மாற்ற மாட்டார். அவர் ஒரு ரெண்டு டைம் கொடுத்தாருன்னா அதுதான், அது கடைசி வரைக்கும் டிலீட்லாம் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அதனால அவங்களுக்கு பல பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கு. அவர் 3வது பாட்டு வரைக்கும் எடுத்துருவாரு, அதை எடுத்த சீன்லாம் விட்டாருன்னா 3வது பாட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இந்த படம் 3வது பாட்டு வேற பிளான் இருக்கிறத வேற சொல்லியிருக்காங்க வேற. அப்படி இருந்துமே 3 மணி நேரம் 20 நிமிஷத்தை இந்த 2வது பாட்டுல வச்சிருக்காங்கன்னா அப்ப 3வது பாட்டுக்கு ஐடியா பண்ணிக்கிங்க. ஆனா அல்லு அர்ஜுனோட அந்த ட்வீட்ல பார்த்தா 5 வருஷ உழைப்புங்கிறது முடிஞ்சு போச்சு, புஷ்பாரோட வேல்டுங்கிறது முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப 3வது பாட்டுங்கிறது ப்ரொடியூசர் சும்மா ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக சொல்லியிருப்பாரு போல இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைம்ங்கிறது எல்லா படத்துக்குமே உண்டுதான் பாதிப்பு. எல்லா 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் கரெக்டா இருக்கணும். அனிமல் எவ்வளவு நேரம் ப்ரோ? 3 மணி நேரம் 5 நிமிஷமா? அனிமல் 3 மணி நேரம் 21 நிமிஷம். தமிழ்நாட்டுல அப்படியே ப்ரோ ரிலீஸ் ஆச்சு, நான் பாக்கல, அதனால தெரியல. எல்லா ஊர்லயும் அதே டைம் தான் ரிலீஸ் ஆச்சு, 3 மணி நேரம் 21 நிமிஷம். ஓடிடிலயும் இன்னும் அதே தான் இருக்கு. அதோட அந்த எண்ட் கிரெடிட்ஸ் நம்ம லைஃப்ல மறக்க முடியாது ப்ரோ. ஆமா, உண்மையாலுமே இல்லைன்னா எனக்குலாம் வந்து அந்த ஸ்கூல் படிக்கும்போது கன் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வந்து ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த சேசிங் ஒரு மணல்ல போயிட்டு பயங்கரமா போகும்ல ரோட்ல, அது வந்து உண்மையாலே படத்துல நான் பாக்குறப்ப நம்மளே கார் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த அளவு வெறியா இருக்கும் அந்த சீன்லாம். அந்த படத்துல பல குறைகள் இருந்தாலும் மேக்கிங் வைஸ் சரியான மிரட்டலான படம். 3 மணி நேரம் 22 நிமிஷம் போனது தெரியாத படம்னா சொல்லலாம். அதை சொல்ல ப்ரோ, எங்கேயுமே இன்னொரு கேரக்டர் ஒரு ரோலக்ஸ் மாதிரி கொலையெல்லாம் பண்ணிரும். அப்புறமும் நம்ம நின்றுட்டே இருந்தோம், நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க.
அவங்களுக்கு ஒரு வச்சாங்க, அது மறக்க முடியாது எந்த ஆடியன்ஸாலையும். அதாவது ஆடியன்ஸை பார்த்து சொன்ன ஒரே சினிமா அதுதான். ஆடியன்ஸை பார்த்து உட்காருங்கன்னு சொல்லுவாங்க, ஆடியன்ஸை பார்த்து வணக்கம் போட்டு பார்த்துருக்கோம், ஆடியன்ஸை பார்த்து என்னவோ சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இப்படி ஒரு பார்வை பார்க்கறத இந்த படம் தான் வித்தியாசமான என்கேடி சச்ச படம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, brother. ஜி பிரகாஷ் ப்ரோ போட்டோ எடுத்து வந்திருக்காரு. சுமார் அது இப்ப எடுத்ததா ப்ரோ? அவரு முன்னாடியே எடுத்திருப்பாரு. அவர் எல்லாத்துக்கூடயும் எல்லா போட்டோ வச்சிருப்பாரு. மயில்சாமி எப்படி ஆல்பம் வச்சிட்டு இருப்பாரோ அது மாதிரி இவர் வந்து மயில்சாமி படத்துல வர ஆல்பம் மாதிரி எல்லா நடிகர் கூடயுமே போட்டோ வச்சிருக்காரு. எந்த நியூஸ் வருதோ அந்த நியூஸ்ல எடுத்து போட்டோ எடுத்து இப்ப போட்டிருக்காரு ப்ரோ. தான் எங்க போட்டிருக்காரு தெரியல, எதுவும் பார்த்துட்டு வரேன். முன்னாடி எடுத்த போட்டோ வச்சிருப்பாரு. இப்ப ரீசெண்ட் டைம்ல எடுத்திருப்பாரு. போன படம் ஜி பிளாஸ் படம் வந்துச்சு ஏதாச்சும் அப்ப எடுத்திருப்பாரு. ரெபல் டைமோ அந்த டைம்ல தானே இப்படி இருந்தாரு ஜி பிளாஸ். இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு நிறையா. ஆனா ஒண்ணு, எந்த பட நடிகர் வந்தாலும் எந்த படம் அப்டேட் வந்தாலும் அந்த படத்தை அந்த நடிகர் கூட இவர் ஒரு போட்டோ வச்சிருப்பாரு. அதை எடுத்து அந்த டைம் கரெக்டா போட்டுருவாரு. நேற்று சிவகார்த்திகேயன் கூட சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி நியூஸ் வந்தப்ப டக்குன்னு போட்டுருக்காரு பாருங்க. சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறப்ப. இது இன்னொரு பிக்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சீக்கிரமா வரும், பட் வரல. ஒரு டைரக்டர் கூட எடுத்த பிக்கு சொர்க்கவாசல் வரும் அதுவும் வந்துடும். ரெடியா வச்சிருப்பாரு. எப்ப அதாவது எப்படின்னா அந்த டைமிங்ல ஒரு ட்வீட் போடுவாரு. அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், அப்புறம் ஆமா சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன். ஜெயம் ரவி வந்து அந்த படம் வந்து கன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் 90%, முந்தானத்து வரைக்கும் 95% அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படம் சிவகார்த்திகேயன் படம் நடிக்கிறது முழுக்க உறுதியாயிடுச்சு. அதே மாதிரி முழுக்க ஜெயம் ரவி வில்லனா தான் நடிக்கிறாரு, அதுவும் உறுதியாயிடுச்சு. அந்த படம் வந்து ஜெயம் ரவியோட ஃபர்ஸ்ட், அதாவது ஆதி பகவான்ல ஒரு வில்லன் நடிச்சிருந்தாரு, அவருடைய டபுள் ஆக்ஷன் ரோல்லையும் நடிச்சிருந்தாரு. அவருக்கு வில்லனா இந்த முறை தான் முதல்ல இன்னொரு நடிகருக்கு வில்லன் நடிக்கிற ஜெயம் ரவியோட முதல் படம். கன்ஃபார்மா? 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 100%? தெரியலையே. ஐயோ, ஜெயம் ரவி வில்லன், அவ்வளவுதான். சரி, ஓகே. ஆனா ஒரு காலத்துல சாக்லேட் பாயா வள வந்தவங்க எல்லாத்தையும் சிவகார்த்திகேயன் வில்லனா மாத்தி விட்டுட்டு இருக்காரு. வேற யாரு? வினய் டாக்டர். வினய் டாக்டர்ல வினய் வந்து அப்போ சாக்லேட் பாய். உன்னாலே படம் வந்தப்ப ஜெயம் ரவி தாம் தூம்ல வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து சாக்லேட் பாய் தான். எனக்கு உன்னாலே படம் ரொம்ப பிடிக்கும். அது ஃபுல்லா ஹாலிவுட் ஸ்டைல்ல இருக்கும். உன்னாலே தெரியும்னு சொன்னதே சந்தோஷம். இல்ல, நான் அந்த படம் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. அதுல எனக்கு பிடிக்கும். 2 பேருமே அழகா இருப்பாங்க அந்த படத்துல, ஹீரோயின்ஸ். ஏதாவது ஒரு ஹீரோயின் பேர் சொல்லுங்க பாப்போம். பேர் டக்குன்னுலாம் எனக்கு தெரியலண்ணா. நீங்க பேர்ல ரெண்டுல ஒண்ணு சொன்னா போதும். பேர்லாம் ஒரு ஹீரோயினோட பேர் வந்து சால ஆரம்பிக்கும், தால முடியும். ஆமா, இதுக்கு மேல கண்டிப்பா குழு தர முடியாது. அப்படி ஒரு அழகான குழுவை மாதிரன் உங்களுக்காகவே எடுத்து தெரிவித்திருக்கிறார். இல்ல, எனக்கு இப்பயும் ஞாபகம் வரல, விட்டுருங்க. அப்பா சே, அதாவது செந்தில பார்த்து கவுண்ட் பண்ணி சொல்லுவாரு, சே நீங்க எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்பாரு. அது மாதிரி அவர் முழு பேரையுமே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் தெரியலங்கிறீங்க பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் தான். போங்க, அவர் என்ன குழு கொடுத்தாரு சொல்லுங்க. எஸ்ஏல ஆரம்பிச்சு எல்ஏல முடியும்னு சொன்னாரு. எல்ஏல முடியும், எல்ஏ. எது ஏங்க, அவர் தமிழ்ல சொன்னாரு சால ஆரம்பிச்சு தாள முடியினாரு. நல்ல பேர், அது என்ன நல்ல பேரு. இல்ல எனக்கு புரியுதுண்ணா, பட் ஆனா எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. மைண்டு பிளாங்கா தான் இருக்கு. எனக்கு அது ஹீரோயின் நேம்ஸ்லாம் பெருசா எப்பயுமே ஸ்ட்ரைக் ஆகாது. இப்போ ரீசெண்டா இருக்கிற ஹீரோயின் நேம்ஸ்னா ஓகே, கொஞ்சம் இதாகும். பட் கொஞ்சம் ஓல்ட்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. சொல்லு ப்ரோ. ஆவேரன் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ பேரு. அவர் சொன்னது புரியலையா? என்ன சொன்னாரு? சால ஆரம்பிச்சு சதாவா? சதா. ஓகே ஓகே. அடே அப்பா அப்பா அப்பா. சரி ஓகே ஓகே ஓகே, கூல். சில் தான். பிரகாஷ் பிரதர், சொல்லுங்க பிரதர். தளபதி 69 அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க பிரதர்.
இல்ல அதான் டிசம்பர் 31 வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும் டைட்டிலோட. அவ்வளோதான். வேற இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அவ்வளோதான். வேற ஒன்றும் அந்த படத்துல நமக்கு சிறப்பு செய்திகள் எதுவும் கிடைக்கல. தெரியாம சும்மா ஏதாவது சொல்றது போல ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வேணா சொல்லுவோம். ஏதாவது கூடிய விரைவில் ஒரு 2-3 நாள் ஏதாவது அப்டேட் வேணா விசாரிச்சு பார்ப்போம். விசாரிச்சு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுவோம். ஷூட்டிங் எப்போ முடியுது பிரதர்? நம்ம ஜனவரி முடிஞ்சிடும் டோட்டலாவே. ஃபுல் ஷூட்டிங் ஜனவரி முடிஞ்சிருங்களா? பெரும்பாலான ஷூட்டிங் ஜனவரி முடிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த பேட்ச் ஒர்க் போவோம். அக்டோபர் ரிலீஸ் தானே பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால பொறுமையா எடுப்பாங்க. விட்டு விட்டு பொறுமையா எடுப்பாங்க. ஜனவரி மாதம் பெரும்பாலான படத்துல பெரும்பாலான காட்சிகள் முடிஞ்சிடும். ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் எடுத்தாங்கன்னா எடுத்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்காக பொறுமையா டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. அவரு சிவன் அவர் நடிக்கிறாரா பிரதர் இல்ல வெளியே வந்துட்டாரா? இல்ல நடிக்கல. அதாவது அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க போல இருக்கு. இப்ப நடிக்கல. அநேகமா அந்த ரோல்ல தான் இன்னொரு நடிகர் நடிக்கிறாரு. யார் அது? ஐயோ டக்கு வரலையே. இப்ப யாரும் அனௌன்ஸ் பண்ணாங்க சொல்லுங்க. சரி பாப்போம். நான் கன்ஃபார்ம் பண்ணி யோசிச்சு ஞாபகம் வந்தா சொல்றேன். சுகுமார் ப்ரோ இன்னைக்கு ஏதாவது ஈவெண்ட் போயிட்டாரா? இன்னைக்கு ஈவெண்ட் எதுவும் இல்ல. ப்ரீமியர் ஷோ தான் போயிட்டாரான்னு தெரியல. கேட்கணும் ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து 2 படத்துக்கு பிரீமியர் போட்டாங்க. கடைசியில 1 கேன்சல் ஆயிருச்சு. மிஸ்யூவானா? அப்புறம் ஒரு படம் ரிலீஸே ஆகல. மிஸ்யூ வந்து இல்ல. இந்த படம் சொர்க்கவாசல் வந்து 1 மணிக்கு ஷோ போட்டிருந்தாங்க. பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மாயன் வந்து ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க. கடைசியில் சொர்க்கவாசல் ப்ரெஸ் ஷோ கேன்சல் ஆயிருச்சு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா 45 பூஜையில இருந்தனால ஹீரோ இல்லாம அது ப்ரெஸ் மீட்டும் ப்ரெஸ் ஷோ நடத்த வேணாம். நாளைக்கு மறுநாள் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஈவினிங் இல்லை மறுநாள் ரிலீஸ் டேட் அன்னைக்கு காலையிலே ஒரு 9 மணி ஷோ ஓப்பனிங் ஷோவோட சேர்த்து பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மாயன் வந்து ப்ரெஸ் ஷோ நடந்துச்சு இன்னைக்கு. ஒருவேளை அதுக்கு எதுவும் போயிட்டாரான்னு தெரியல. போய் வாயிலையே இவரு மதியம் 3:30 மணிக்கு ஷோ போட்டாங்க. சரி நீங்க புக் பண்ணலையா? அங்க போய் தான் வாங்குறீங்களா? எங்க போறீங்க? இல்லையவா? சொர்க்கவாசல்லாம் வந்து காலியா தானே இருக்கும் படம். ஏன்னா இப்ப ஒரிஜினல் சொர்க்கவாசல்லாம் நம்ம கூட்டம் அடிச்சு முடிச்சு நவுத்தி நிற்கும். இது படம் தானே, அது காலியா தான் கிடக்கும். ஒன்றும் தேவையில்லை. அதுவும் ஃப்ரீ, டோட்டல் ஃப்ரீயா இருக்கும். இப்போ நேரில் போய் வாங்கினா நமக்கு 35 ரூபா மிச்சம். சரி ஓகே. ஏதாவது குவிஸ் மாதிரி கேளுங்க ப்ரோ. அப்பாடா ரொம்ப நாள் கழிச்சு யாராவது குவிஸ் மாதிரி கேள்வி வந்துட்டாங்க. என்ன கேட்கலாம்? சரி நான் ஒரு டைலாக் சொல்றேன். அந்த டைலாக் எந்த படத்துல இருந்து வரும் மட்டும் சொல்லுங்க. இப்போ இந்த டைலாக் வச்சு ஏதாவது கேள்வி கேட்போம். ஓகேவா? ஓகே. ஆர்ஜி ஆதி இருந்தாருன்னா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி டைலாக்ஸ்க்கு. சரி பரவாயில்ல. இன்னைக்கு இருக்கிற வச்சு டைலாக்ஸ் வச்சு கேள்வி கேட்போம். நான் போறேன். இருக்காரு போல. இல்ல அதான் நான் போறேன் நீ இருக்கியா, நான் போறேன் நீ இருக்கியா, சரி நான் போறேன் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர டைலாக் எது? ஒரு முக்கியமான படத்துல முக்கியமான சீன். அது இல்ல, ஒரு முக்கியமான படத்துல முக்கியமான சீன், அதாவது டர்னிங் பாயிண்ட் சீனுங்கிறது அந்த டைலாக். ஒரு க்ளூ வேணா தரேன். நேஷனல் அவார்ட் வின் பண்ண படம். திரும்ப டைலாக் வேணா சொல்றேன். நான் போறேன் நீ இருக்கியா, நான் போறேன் நீ இருக்கியா, நான் போறேன் நீ இருக்கிற. அவ்வளவுதான், இதான் டைலாக். எப்ப வந்த படம்னா? 2011 பீரியடு நினைக்கிறேன். 2011 சமயத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா வருஷம் தெரியல. 2011 மூவி மட்டும் தெரியுது. இல்ல இல்ல சைக்காலஜிக்கல் மூவிலாம் இல்ல. சைக்காலஜிக்கல் மூவிலாம் இல்ல. பாலா படம். இல்ல 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 அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு நல்ல படம். நம்ம ஆர்ஜே ஆதிக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நான் அதிகமா ஆர்ஜே ஆதி அதை பத்தி பேசிக்கிறேன். நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு 4 தடவை பேசியிருக்காருங்கிறனால நான் அவர் இருந்தா நல்லா இருக்குமே சொன்னேன். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிடிச்ச படத்தை வந்து நம்ம டைலாக் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன் கேள்விய. ஒரு நேஷனல் அவார்டு வாகை சூடவான்னு அவர் தான் அப்ப வின்னர். ஆமா ஆமா, அந்த இவரு சொல்லிட்டு இருப்பாரு விமல்ட்ட, அந்த பூசாரி மாதிரி சாமியார் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, குமரவேலு. தாமஸ் செல்வி சொல்லியிருக்கிற மிக சரியான பதில். ஏன்னா டைலாக்ஸை ஞாபகம் வச்சு இது மாதிரி படத்தை வந்து எடுத்து சொல்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். தாமஸ் செல்வி கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர்.
இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை ரீவிசிட் பண்ணேன். இந்த வருஷத்துல மட்டும் 3வது தடவை. அந்த படத்தோட கதையை வேற ஒரு ஆங்கிள், வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். அது என்ன படத்தோட கதைன்னு கண்டுபிடிங்க. டைட்டில கண்டுபிடிங்க. சொல்லுங்க. அதாவது எப்படின்னா கதை நீங்க சொல்லுங்க, திரும்ப கேள்வி சொல்லுங்க. கதையை படத்துல ஆரம்பிக்கல, அந்த ஆங்கிள் ஆரம்பிக்காம வேற ஒரு ஆங்கிள் ஆரம்பிக்கும். சரி சொல்லுங்க. அதாவது ஒரு ஊர்ல மர்மமான முறையில ஒரு 4-5 சாவு நடக்குது. அத ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் வந்து இந்த சாவுக்குலாம் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாங்க. களத்துல இறங்குறப்போ அது வேற பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை கை காட்டுது. அந்த இதுக்கும் அந்த ஆளுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அந்த ஊருக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபேமஸான ஆளு இல்ல. அவன் வந்து அடுத்த ஒரு பெரிய நாச வேலைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது இன்னும் பெரிய கொத்தா உயிர் போகும். அது மட்டும் சக்சஸ் ஆயிட்டா. இத தெரிஞ்சுக்குது அந்த கேரக்டர். அப்ப வில்லனுக்கு தெரிஞ்சிச்சு, இவளுக்கு நம்மளை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வில்லன் கேரக்டர் அந்த ஜேர்னலிஸ்ட போட்டு தெரியுது. அப்போ அந்த ஊர்ல அந்த வில்லனுக்கு நெருக்கமான ஒருத்தன் திரும்ப இந்த ஜேர்னலிஸ்ட் ஊருக்கே போறான். திரும்ப அவனுக்கு வில்லன் மேல டவுட் வந்துருச்சு. ஆனா ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும், இந்த கதையை முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், இன்வெஸ்டிகேஷனை திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்த கேரக்டர் எங்க இருந்து வந்துச்சோ அதே ஊருக்கு போய் அங்க இருந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்கி அதை கம்ப்ளீட் பண்ணிச்சா, இந்த ஆபத்தை தடுத்து நிப்பாட்டிச்சா. அதுதான் கதை. புரிஞ்சுச்சா? கதையே நல்லா இல்ல, கதை புரிஞ்சிச்சு. பட் நீங்க சொல்ற கதையே நல்லா இருக்கு. இப்ப இதுலயே தனியா எடுத்துலாம் போல. ஏன்னா இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கேன். நான் இது வந்து கதையை கம்ப்ளீட்டா வேற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்ப ஊருன்றதால நீங்க லோக்கலா யோசிப்பீங்க. நான் ஊரு வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கூடாதுன்னு சொன்னேன். நாடுன்னு வச்சுக்கோங்க. நாடு விட்டு நாடு. கதை இன்ட்ரெஸ்டா இருக்கு. எந்த வருஷம் கதை இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏதாவது க்ளூ கொடு ப்ரோ. எந்த வருஷம் இந்த மாதிரி? க்ளூ வந்து எனக்கு பிடிச்ச ஹீரோ சூர்யா படம். இல்ல 7ஆம் அறிவு சொல்றாரு உங்களுக்கு. அப்ப ஸ்பைடர் வந்துட்டீங்களா? ஸ்பைடர்ல வந்து வேற ஊருக்கு போவாங்களா என்ன வேற நாட்டுக்கு போவாங்களா என்ன? 7ஆம் அறிவு இல்ல ஒரு சொடலைய ஆராய்ச்சி பண்ண அவரு போவாரு. சொடலை கேரக்டர் ஃபாலோ பண்ணி போவாரு. அது சொல்றாரு. இத சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா ஸ்பைடர் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஸ்பைடர் இல்ல 7ஆம் அறிவு இல்லன்னா உங்களுக்கு வந்து சிங்கம் 3 சொல்றீங்களா? இல்ல சிங்கம் 3 தான். சிங்கம் 3லயே அது மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு. அவங்க நாட்டுல ஒரு 4-5 பேர் மர்மமா சாகுறாங்க. ரெண்டுல ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல ஏதோ க்ளூ கொடுக்க வந்தீங்க, சொல்லுங்க. க்ளூ சொல்லுங்க. இல்ல அந்த கதையை தான் முதல்ல இருந்து அந்த கதையை தான் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன். அவங்க நாட்டுல 4-5 சாவு மர்மமான முறை நடக்குது. அதை என்னடான்னு கண்டுபிடிச்சா அது பக்கத்துல நம்ம நாட்டை கை காட்டுது. இங்க வந்து அந்த கேரக்டர் செத்து போகுது. அப்புறம் இங்க இருந்து ஹீரோ அந்த நாட்டுக்கு போய் என்ன இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும் அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த திரும்ப அந்த இன்வெஸ்டிகேஷனை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஆபத்து தடுத்து நிப்பாட்டினாரா இல்லையான்றதான் கதை. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. கங்குவா ப்ரோ. யாருமே சொல்ல. ஆனா நீங்க 7ஆம் அறிவு சொன்னீங்கல்ல, டைம் லைன் கிட்ட வந்துட்டீங்க. அப்ப மாற்றான் கரெக்ட். எவ்வளவு சுத்த வேண்டியது. இல்ல அந்த ஜேர்னலிஸ்ட்ங்கிறத மறந்துட்டீங்க. அந்த லேடி ஃபாரின் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஜேர்னலிஸ்டே ஞாபகம் இல்லைங்க. ரஷ்யா கேளு. அதான் ரஷ்யா கேள் தான் உண்மையிலேயே ஹீரோ. அந்த கேரக்டர் அந்த படத்துல ஹீரோ கேரக்டர்னா அதுதான். அதான் கரெக்ட் தான். ஆனா எனக்கு அந்த அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகமே வரல. அதான் ஏங்க மாற்றான் நான் சொன்னதுக்கு அப்புறம் மாற்றான்னு கேட்டீங்க. நான் ஸ்பீக்கர் லேட்டா சரி ரைட் ஓகே. எனக்கு அந்த மாற்றான அந்த லேடி கேரக்டர் நான் ஜெர்னலிஸ்ட் ஜென்ஸ்லயே யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா அந்த சிங்கம் 3 அந்த வாதியார் ரோல் வரும். அது மாதிரி நடக்குமா, அது மாதிரி ஒவ்வொரு படத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன். 7ஆம் அறிவுலயே பாடல வரும். ஆனா இந்த மாற்றான்ல இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஃபீமேல் ஞாபகம் இல்லை. ரெண்டாவது ஜேர்னலிஸ்டே ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு சூர்யா அப்புறம் 7ஆம் அறிவு இல்லைன்னு சொல்லணும். அப்ப ஞாபகம் வந்துருச்சு.
கொஞ்சம் லேட்டா அது ஜேர்னலிஸ்டான்னு எனக்குமே கன்ஃபார்ம் தெரியல. ஆனா அவங்க அப்பா ஆபீஸ்க்கு பேனாவை எடுத்துட்டு போகல, அப்ப வந்து அப்படி சொல்லிதான் உள்ள போகும். ஆமாங்க, அப்படி சொல்லி உள்ள போவாங்க. பட் அவங்க ஜெர்னலிஸ்ட்டுங்க மாதிரி ஞாபகம் வேற ஏதோ ஒரு ரோல் சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல இருந்துருப்பாங்க. ஆனால் நல்லா இந்த பாயிண்ட் வந்து கதை சொல்றது நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு, கதையே கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹாஃப் அன் ஹவர் டு ஒரு அநியாயம் பண்றாருங்க. இன்னைக்கு பெரிய கதையா ப்ரோ? இல்ல இல்ல இல்ல, அது எப்பவும் போல ஒரு 1/2 மணி நேரம் கதை தான் வச்சிருக்கேன். ஏன்னா ரெண்டு மெயின் விஷயம் நடக்கும் அதுல. அதனால ரெண்டா பிரிச்சு சொன்னா நல்லா இருக்கும். ஒரே கதையா சொன்னோம்னா எனக்கு வந்து கதை சொல்ற அளவுல நானும் ரொம்ப வேகமா நிறைய கதை சொல்லும் போது எனக்கும் இந்த நாக்கு குளறது, அப்புறம் தொண்டை வறண்டு போறது, தண்ணி குடிக்கிறதுக்கான அந்த பிரேக் இல்லாம போறது எல்லாமே நடக்குது. அதனால அந்த 1/2 மணி நேரமே வச்சுக்குவோம், அதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் இன்னைக்கே உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நினைச்சேன். சும்மா சொல்றீங்க ப்ரோ. இல்ல மேக்ஸிமம் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் அது அந்த கதை எந்த அளவுக்கு போதும் அந்த அளவுக்கு வச்சுக்குவோம். அடுத்து என்னன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நான் வந்து சேரர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் சொல்லிட்டு வரேன் பார்த்தீங்களா, இதுல வந்து யாரோட இதை சொல்லியிருக்கேன் இது வரைக்கும், அதாவது அவங்களோட போர் திறமையை இது வரைக்கும் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க யாரு? யார்கிட்ட கேட்குறீங்க ப்ரோ? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். யார் வேணா சொல்லலாம். சேரர் சோழர் பாண்டியர் 3 பேர்ல யாரோட பிளான் இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்? சேரர்களும் சோழர்களும் தான். பாண்டியர்களும் சேரர்கள் இன்னும் அமைதி காத்துட்டு இருக்காங்க. இல்ல அப்ப வந்து சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள்ல யார் கதை மட்டும் பெய்தாத யார் வந்து பிளான் நல்லா பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நல்ல பிளானிங் சேரன் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க ப்ரோ. சரி, ஏன்னா இப்ப வச்சுங்க, அடுத்தடுத்து நான் கதை சொல்றேன்ல, அதுல நான் வந்து கதை சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்களே, நான் அந்த கேள்வி கேட்க மறந்துட்டாலும் நீங்களே ஒரு பதில் சொல்லணும். என்னன்னா வந்து சேரன் சோழன் பாண்டியன் 3 பேர்ல யார் நல்ல திட்டத்தை வச்சிருக்கான், யார் பயங்கரமா புத்திசாலியா இருக்கான் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இது நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறது, கதையில வராது இது, நான் தெரிஞ்சுக்கிறது. இது வரைக்கும் கதை சொல்ற பாணியில உங்களுக்கு யார் மேல நல்ல பலசாலி, யார் ஆமா அதான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேட்கறேன். யார் இந்த இது வரைக்கும் பயங்கரமா ஒரு பிரில்லியண்டா மூவ் பண்ணியிருக்கான், யார் பரம நாட்டை அழிக்கிறதுக்கான சக்தி வாய்ந்தவன் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே ப்ரோ. சரி அப்படியே போங்க ப்ரோ. சினிமா ஸ்பெஷல் இன்னொரு 1/2 மணி நேரத்தை ஓட்டுங்க அப்படிங்கிறீங்க. சரி, மாதிரி ஏதாவது கேள்வி கேளுங்க, நீங்க கேளுங்க. நல்லா இருந்துச்சு கதை, அதே மாதிரி ஏதாவது வித்தியாசமா கேள்வி கேளுங்க. சரி, படம் பாத்துட்டீங்களா? ஒரு ஏதோ கேக்குறாரு. எதுங்க படம் பாக்குறேன், படத்துக்கு போறோம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு படம் பாத்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல இன்னைக்கு நைட்டு 10:30 தான் ஷோ. மழை பெய்யலன்னா போவேன். 10 மணி வரைக்கும் கதை சொல்லிட்டு அந்த 10 மணி போல எட்டி பாக்குறது, மழை பெய்யலன்னா படத்துக்கு போலாங்கிற ஐடியா இருக்கு. பாப்ப அந்த நெசரியா படத்துக்கு போகணும். சூக்ஷ்ம தரிசி அதான் நம்ம பாருங்க டைட்டில். ஆமா, ஹிந்தில நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு. லக்கி பாஸ்கர் இன்னைக்கு நைட்டு தான் ப்ரோ. நாளைக்கு லக்கி பாஸ்கர் வந்த அப்புறம் ஏகப்பட்ட ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகும், ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் ட்ரெண்ட் ஆகும், முக்கியமா நகைக்கடை சீன் ட்ரெண்ட் ஆகும். அப்புறம் பணத்தை பத்தி சொல்றது கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும். ஏன் ப்ரோ? பயங்கரமா இருக்கும். படம் பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு ஹைலைட்ஸான சீன் ப்ரோ படத்துல, அதனால சொல்றது. நல்லா இருக்கும், அந்த டைலாக் நல்லா இருக்கும். ட்ரெய்லர்லயே அந்த டைலாக் இருக்கும். நீங்க படத்துல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அது அட்டாச் ஆகிக்குவீங்க. இல்ல எனக்கு உண்மையிலே அந்த சீன் தியேட்டர்ல பாக்குறப்ப நல்லா ஒர்க் ஆச்சு. யாரெல்லாம் வந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ஓடிடில பாத்துருங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நைட்டு வருது நெட்ஃபிளிக்ஸ்ல. உங்க வீட்டுக்கும் தியேட்டருக்குமே பக்கமானா? பரணி, அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். அந்த கேள்வி, இந்த டைலாக் எந்த படத்துல வரணும்னு சொல்லணும். அதாவது மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன். அதாவது மன்னிக்க தெரிஞ்சவன் தப்பு, மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன். ஆனா நீங்க ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சதுக்கே உண்மையிலேயே பாராட்டணும். ஆனா இந்த கேள்வி உங்களுக்காக மட்டும்தான். யாரு ஹீரோ? ஹீரோ கமல். நீ ஹீரோ தேவர் மகன் கண்டுபிடிச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், கிட்ட நெருக்கிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, ஏன்னா கமலோட பெரும்பாலான இல்ல கமலே எழுதுற டைலாக் இது. அதனால யோசிச்சு பாருங்க என்னவா இருக்கணும். விரும்மாண்டியா ப்ரோ? விரும்மாண்டி பதில் கரெக்ட் தான். பட் பதில் கேள்வி கேட்டது நம்ம பரணிட்டெல்லாம் கேள்வி கேட்டேன்.
இல்ல விரும்மாண்டி சரி நான் பரவாயில்ல. சூஸ் பண்ணிருக்க மாட்டேன். அடுத்து நான் வந்து சொன்ன வந்தது வந்து ஆக்சுவலா வந்து வேற ஒரு ஃபிலிம். இந்த ஃபிலிம் நான் சொல்லியிருந்தேன்னா நீங்க ஷாக் ஆயிருப்பீங்க. அதனால நல்ல வேலை அதுக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் காப்பாத்திட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம். ரைட், ஓகே. தெனாலி சொல்ல வந்தீங்களா? இல்ல நான் குணா சொல்ல வந்தேன். நல்லது. சரி பரணி, இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நல்லது மட்டுமே பண்றது கடவுளால கூட முடியாது. இது என்ன எந்த படத்துல வர டைலாக்? இல்ல நீங்க சொல்ல வரீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் பரணி சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க. நல்லது மட்டுமே பண்றதுக்கு கடவுளால கூட முடியாதா? ஆமா. அந்த டைலாக் ஆனா இப்ப ரீசெண்டா கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சீரியஸா. பட் ஆனா எனக்கு தெரியல. வேற யாராவது நான் வேணா ஒரு க்ளோ ஸ்பீக் கொடுக்கவா? அது வந்து சித்தார்த்தோட டைலாக். சித்தாவா? அவரு எவ்வளவு அழகா உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து தராரு. என்ன போங்க. அது கரெக்டா இல்லையா? சித்தா இல்லையா அப்போ? இந்தியன் டூ ஒரு படம் தான் நடிச்சிருக்காரு. இந்தியன் டூவா? எப்படி சுத்த விட்ட பாத்தீங்களா? இல்ல சீரியஸா அது உண்மையிலே அது நல்ல டயலாக். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் சரி விட்டுருங்க, நீங்க விட்டுருங்க. நீங்களும் மாவீரனை தவிர மத்த யாராவது பதில் சொல்லுங்க. ஓகே. என்ன டைலாக்? நல்லது மட்டுமே பண்றது கடவுளால கூட முடியாது. ஐயோ அது இல்ல. நீங்க ஏற்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல வரோம். நீங்க கரெக்டா சொல்ல வரீங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு அடுத்து நிப்பாட்டினேன். இல்ல அப்ப சொல்ல வந்தது மனோஜ்குமார் ப்ரோ தான் சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். இப்பயே அவர் தான் சொல்றாரு. தனி ஒருவன். சரி, இந்த டைலாக் வந்து இல்ல நான் கூட சித்தார்த் நினைச்சா இது சித்தார்த் படத்துல வரவே வராது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சித்தார்த் அபிமன்யு தான் க்ளூவா சொல்றாரு அவரு. ஆனா அதை போல கொண்டு பரணி சுத்திட்டாரு. சித்தார்த்ல இந்தியன் சுத்திட்டாரு. சரி பரணி, சிறப்பான உங்களுக்கான அடுத்த கேள்வி. அடுத்த டைலாக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற சண்டை தான் அரசியல் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரசியலுங்கிறது கெட்டதுக்குமான சண்டை தான். அதுல எந்த கெட்டது நமக்கு நல்லதுன்னு தேர்ந்தெடுக்கணும். இது என்ன படம்? கண்டிப்பா ஏதாவது வெற்றிமாறன் படமா இருக்கும்னு தோணுது. இல்ல, நீங்க கண்டுபிடிக்கன்னு சொன்னேன். நீங்க இல்ல. சரி வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது யாரு வேணா சொல்லலாம். இப்ப வந்து அந்த சசிகுமார் படம். இல்ல. புரியல. இன்னொரு வாட்டி டைலாக் சொல்லுவீங்களா? அதாவது அரசியலுங்கிறது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கிற சண்டைன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. அரசியலுங்கிறது கெட்டதுக்குமான சண்டை. அதுல எந்த கெட்டது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு அதை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். புத்திசாலியான ஹீரோ சொல்ற டைலாக் தான். என்ன படம்? சர்க்காரா? இல்ல. விஜய் படமும் இல்ல. அது விஜய் படம்னா நிறைய பேர் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அஜித் படம்னாலும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதான். சரி, ஸ்பீக்கர்ல இல்லாத டைலாக் கேக்குறாரு. ப்ரோ க்ளூ கொடுங்க. ஸ்பீக்கர்ல இல்லாத பழைய படமா? ரொம்ப பழைய படம் கிடையாது. ரீசென்ட் படம் தான். ரொம்ப மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். அதாவது சொல்ல போனா ஒரு சவுத்துன்னு சொல்ல முடியாது. பேன் இந்தியா பிளாக் பஸ்டர் படம். எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் பண்ணாங்க அந்த படம். தமிழ்ல மட்டும் தான் ரீமேக் பண்ணல அந்த படம். ஒருத்தர் வந்து டிஎம்ல உரியடின்னு சொல்லியிருக்கிறாரு. உரியடி இல்ல. உரியடியில இந்த டைலாக் மாடிஃபை பண்ணி வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக் அதாவது காப்பி அடிச்சேன்னு சொல்றாங்க. அது கிடையாது. சின்னேர படம்னா எனக்கு தெரியாது ப்ரோ. சின்னேர படம் நான் எதுவும் அதிகமா பார்க்கல. என்னது அது மாதிரி அதாவதுங்க இல்லைங்க, அதாவது தமிழ்ல அந்த படம் ரீமேக் பண்ணல. எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் பண்ணாங்க. ஆனா வந்து தமிழ்ல அந்த படம் வந்து டப் பண்ணி வந்துச்சு. ஏகப்பட்ட பேர் பார்த்தாங்க. நல்ல பாராட்டு பெற்ற படம். அந்த படத்தை வந்து கொண்டாடப்பட்ட படம் ஒரு படம். இப்பயும் வந்து ஒரு பரணி சொல்லுவார்னு நினைச்சேன். தமிழ் படமே வந்துட்டு மோகன்லால் படம். மோகன்லால் படங்கிறது கரெக்ட். இல்லண்ணா மோகன்லால் படம்ன்றது கரெக்ட். நான் எல்லா படமும் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல தான் பார்ப்பேன். டப் படம் பார்த்ததே ஒரு 3 லாங்குவேஜ் தான் நான் பார்த்தேன் ரீசெண்டா. லூசிஃபர் நினைச்சேன். ஜில்லாவா? லூசிஃபர் தான். லூசிஃபர் நினைக்கல. லூசிஃபர் நினைச்சனால லூசிஃபர் தான் கரெக்டான பதில். லூசிஃபர் அதான் சொல்றேன். மோகன்லால் படம் சொன்ன சரியான பதில் சொல்லிட்டேன் நான் தான். அதுக்கப்புறம் லூசிஃபர் சொன்னா நீங்க அது கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல அத மோகன்லால் படம் சொன்னே சரி. ரீமேக் ஆகல. ஓகே லூசிஃபர் தான். லூசிஃபர் தானே ப்ரோ ஆன்சர்?
ஆமா ஆமாங்க, ப்ரோ ஆமா. லூசிபர் ஆன்சர் சரியான பதில் சொல்லிட்டேன் நான் தான். லூசிபர் சரியான பதில். இல்ல எனக்கு கேட்கல ப்ரோ, நீங்க பேசுனது அப்படியா? கேட்கல. லூசிபர் சரியான பதில். இத பர்னி தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா பர்னி சொல்லல. நான் லூசிபரை தமிழ்ல ஏங்க பாக்கணும். நீங்க நீங்க ஏங்க அதுக்கு மலையாளத்துல கூட டைலாக் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்களா? மலையாளத்துல கூட இந்த டைலாக் கேட்டிருக்க மாட்டீங்களா நீங்க? நான் மலையாளத்துல மலையாளத்துல கேட்டிருப்பேனா, ஆனா வந்துட்டு மலையாளத்துல டைலாக் ஞாபகம் எப்படி இல்ல. வரும்? இந்த டைலாக் எப்படி வரும் மலையாளத்துல? அதுதான் ஞாபகம் ஞாபகம் இல்லையா இல்லைங்க. உங்களுக்கு? இல்ல ஞாபகம் இல்ல. அது தியேட்டர்ல அந்த பார்த்ததோட படத்துல சரி. எல்லா டைலாக்ஸும் செம்ம தீ தெரிக்கிற மாதிரியான டைலாக்ஸ் தான். அது இந்த டைலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால பார்த்தேன். அப்ப வந்து நீங்க பாத்துக்கோங்க ப்ரோ லூசிபர் ஒரு 2 எப்படி ஸ்டில் இருக்கும்னு குறிப்பு, சொல்லுங்க. அந்த படமே பார்க்கல, க்ளூ வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். சூப்பர் ப்ரோ. அவங்க தமிழ்ல மட்டும் ரீமேக் ஆகுதுன்னு சொன்னாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். பிரகாஷ் ப்ரோ, இப்போ அந்த சங்கர் படம் தேர்ட் சிங்கிள் அந்த டக்குன்னு பார்த்த உடனே தமனா மாதிரி இருந்தது ப்ரோ. பாகுபலியில வருமா அது மாதிரி. அப்புறம் ஜூம் பண்ண இந்தி நடிக்கிறவங்க. ஓ, நீங்க ஜூம் பண்ணி பாத்திருக்கீங்க அப்ப. ரைட், புரியுது. ஆமா, அது இல்ல, டக்குன்னு புரியுது. டக்குன்னு பார்த்தோன்னே தமனா. இல்ல. சரி, இது சுகுமார் ப்ரோ, இன்னைக்கு ஏதாவது படம் பாத்தீங்க? இல்ல பர்னி. ஒரு படம் கூட பாக்கலையா? அப்புறம் எதுக்கு ஸ்பேஸுக்கு வரல டைமுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. படத்துக்கு வரல, ஈவெண்ட்டுக்கும் போல, எங்கேயும் போகல, அப்படியே அது ஸ்பேஸ். நாளைக்கு ஊட்டி போறேன், அதனால கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலை எல்லாம் இருந்தது. சரி, அப்ப நாளைக்கு பிரீமியர் ஷோ எதுவும் பாக்கலையாண்ணா? சொர்க்கவாசல். ஏங்க சென்னையே ஊட்டி மாதிரி இருக்கு. இல்ல சென்னையே ஊட்டி மாதிரி இருக்கு. பெரும்பாலும் தமிழகமே ஊட்டி மாதிரி தான் இருக்கு. ப்ரோ, தனியா ஊட்டி அதுதான் எல்லாரும் கேப்பீங்கன்னு தெரியும். எனக்கே தெரியாது சென்னை ஊட்டி மாதிரி ஆகும்னு. வழக்கமா சென்னையை வந்துட்டு எப்படி சொல்றது, அந்தமான் மாதிரி ஒரு தண்ணியில மிதக்கிற மாதிரி தான் ஆகும். இந்த டைம் என்னன்னா இப்பயே ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணது, இது வந்து போன மாசமே பிளான் பண்ணி இந்த வாரம் போலாம் அப்படின்னு. அதனால நாளைக்கு கிளம்புறேன். வெயில் காலத்துல ஊட்டிக்கு போனா அது எல்லாரும் வழக்கமா பண்றது. இப்படி போனாதான் அது டிஃபரெண்ட்ன்றது. அப்படி சுமார் ப்ரோ எங்க இருப்பாங்க, எங்க ஊர் ஊட்டி மாதிரி தான் இருக்கு. தெரியும். உங்க ஊரை விட எங்க ஊர் அதுக்கு மேல இருக்கும். உங்க ஊர் தாண்டி தான் வேலூர் தாண்டி தான் ஆம்பூர். அதெல்லாம் போக போக குளிர் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். தெரியும் அதெல்லாம். ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சின்னதா. இப்போ விஜய் இந்த கட்சி கொடி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதுல பார்த்தோம்னா அந்த ரெட்டு எல்லோ ரெட் அந்த மாதிரி இருக்குது. சேம் பேரலாம் இந்த பக்கம் அஜித் இந்த கார் ரேசிங் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அஜித் குமார் ரேசிங் அப்படின்னு சொல்லி, அதுலயும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேம். அது ஏதோ ஃபாரின் கண்ட்ரியோட கொடியாம் ப்ரோ, அது ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி சிமிலரா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது காலைல இருந்து கொஞ்ச நேரம் முன்னாடி அண்ணா ஃபேன்ஸ் இருக்காங்க ரொம்ப நேரமா. அது ஒரு 3 hours தான். அதை வச்சு ஒரு குரூப் எல்லாமே சரி விஜய்க்கு வந்து அஜித் மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு அவர் கட்சிக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த காரை அஜித் வடிவமைச்சு 6 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. அவர் பிளான் பண்ணி அதை ரிவீல் பண்றதா இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வந்து அவருக்கு விருப்பப்பட்ட பூ, அந்த டெய்சி பூ இருக்குப்பாங்க, அந்த பூவை முன்னாடி வச்சு அவர் தமிழக லோகோ வச்சு இந்தியாவோட பிளாக் வச்சு அவர் விருப்பப்பட்ட கலர்ல அவர் வடிவமைச்சிருக்கிறாரு. அதுலயும் பெரும்பாலும் ஒயிட் தான் ரெடியா இருக்கும். அவருக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். அதுல பார்டருக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாரு. இதுல போய் இதையும் மிக்ஸ் பண்றீங்க. அப்படியே அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. அவங்க ஆஃபீஸ்ல அவங்களா சொன்னா மட்டும் தான் அது நம்ம அதை பத்தி பேசணுமே, விவாதம் பண்ணணுமே. இதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்க அது அவர் பண்றது ரெண்டு பேர் தப்ப ஒற்றுமையா இருக்கு, சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். இதை வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கோ இல்ல விவாதம் பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அந்த விளையாட்டுத்துறை லோகோ போடுறது நல்ல விஷயம் ப்ரோ. ஆனா வெளியில நல்ல விளம்பரம் ஆகும். பிரகாஷ் ப்ரோ, ஜிபிஓ சொல்லு ப்ரோ, சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. சரி, இதான் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, அவரே போட்டு இருக்காரு, ஸ்டேட்டஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்களே. ஜி பிரகாஷா ப்ரோ? ஆமா. பிரகாஷ் ப்ரோ மிஷி ஏன் போஸ்ட்போன் ஆச்சு? மழை அதனால போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப சொர்க்கவாசல் ப்ரோ அது வந்துரும்ல? சொர்க்கவாசல் வந்துடும் ப்ரோ. அது என்னன்னா, அது பிரீமியர் போட வேண்டியது இன்னைக்கு பிளான் பண்ணாங்க, நாளைக்கும் பண்ணாங்க. பட் கடைசியில அதுவுமே டைரக்ட் ரிலீஸ் தான் வரும். அது கன்ஃபார்ம் வருது. மிஸ்ஸியும் மட்டும்தான் வந்து போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. சுகுமார் நான் அம்மனை விடாவிட போனேன். காலையிலே 50 பேர் காலைல ஃபர்ஸ்ட் பெரிய விஷயம். பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு 30 நாள் நோக்கி 4 தேட்டரு 50 பேருன்றது பெரிய விஷயம் ப்ரோ எங்க ஊர்ல.
அதுவும் டிக்கெட் 120 ரூபா. ஒரு நல்ல கூட்டமா. பிரகாஷ் ஓகே ப்ரோ மேல 96 பார்ட் 2 ஹேப்பனிங்னு போட்டிருக்காரு வெங்கட்ராமன். போட்டிருக்கிறாரு. அவர் டேரக்டர் பேட்டியில கொடுத்திருந்தாரு, எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதான் அதை வந்து இப்போ அஃபிஷியலா எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னா அது உறுதியாயிடுச்சு போல இருக்கு. பட் அது வந்து எனக்கு பிரகாஷ் ரொம்ப ப்ரோ, ரொம்ப அதே பிடிச்ச மாதிரி படம். பாட்டு இன்னொரு எடுத்து விஷயம் என்னன்னா, வீணாக்காம இருந்திருக்கலாம். சொல்லுங்க பிரகாஷ் சும்மா ப்ரோ, ப்ரோ, சொல்லுங்க. பொங்கல் ஆன் ட்ராக் தான் போல ப்ரோ. அவர் ஆல்ரெடி முடிச்சிருக்காரு எல்லாத்தையும். முடிச்சிருக்காருன்னா இது முன்னாடியே நடந்திருக்கு. வெளியே வந்தது இப்பதான் வெளியே வந்திருக்கு. பட் அவரு பேக்கப்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னமோ. சரி ரைட். 2 விஷயம் பிரதர். அதை வந்து அது உண்மைதான். நீங்க வந்து இந்த போட்டோ எடுத்திருக்கீங்க, ஜிவி பிரகாஷ் போற போட்டோ, அது எப்போ எடுத்திருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கறாங்க. நிறைய பேர் ஸ்பீக்கர்லயும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை நீங்களே சொல்லிருங்க. அதை ஆமா சுகுமார் நான் கேட்டாங்கண்ணா. அது இப்ப எடுத்தது கிடையாது. அது தெரியும். எப்ப எடுத்தீங்க? அது அவர் கூட வந்து ஒரு படத்துல வந்து சின்னதா ஒர்க் பண்ணோம் பாப்ப எடுத்தது. எந்த படம்னா? அடியே. ஓகே சூப்பர். அந்த படம் டைரக்டர் என்னோட ஃப்ரெண்டு தான், அசோசியேட்ஸ் எல்லாருமே. அந்த அந்த படத்துல அப்ப வெங்கட் பிரபுலாம் வந்து அப்பதான் வெங்கட் பிரபு எல்லாருமே நல்லா வந்து அந்த அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. வெங்கட் பிரபு மெயினான ரோல்ல. ஆமா மெயின்லாம் கிடையாது, பட் ஒரு நல்ல ரோல்ல பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல வந்து இது பண்ணது. அதுக்கப்புறம் கூட நிறைய வாட்டி நான் ஜிவியை மீட் பண்ணிருக்கேன். அவரோட படங்கள் வரும்போதெல்லாம் கூட பார்த்திருக்கேன். பிஜிஎம்னு வந்துட்டா அவரு வேற ரேஞ்சு. அது நாங்க பிரகாஷ் ப்ரோ நானும் பேசிட்டே இருப்போம். அவரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டராகவே பண்ணா வேற ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நம்ம நானும் பிரகாஷ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே இப்ப நடக்க போகுது. பார்ட் 2 வருதா ப்ரோ? அதான் வெங்கட்ரமணன் ட்வீட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பரத்வாஜ் சங்கர் நான் அந்த அவர் இன்டர்வியூல நினைக்கிறேன் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு 96 சீக்வல். ஸோ வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஆனா இந்த 96 இருக்குல்ல ப்ரோ, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லாம் போல் இந்த மாதிரி நடத்துறாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாத்திரம், எந்த படத்துக்கெல்லாம் நீங்க கிளைமேக்ஸ் மாத்திரம்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல 96 எப்ப பாரு வச்சிடுறாங்க. இவங்களுக்கு படம் எப்படி முடியணும் எனக்கு தெரியல. சுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பிஜிஎம் முடிஞ்சுன்னு போட்டிருக்கீங்க, உண்மையா ப்ரோ? அதான் போட்டுருக்கேனே, ஃபுல்லாலாம் இல்ல, நான் முடிஞ்சிருக்கு பார்ஷியலி. அப்ப பொங்கல் கன்ஃபார்ம் தானே ப்ரோ? பொங்கல் ஆன் ட்ராக் தான் ப்ரோ. 2 நாள் முன்னாடி கூட எல்லாரும் போட்டிருப்பாங்களே. பொங்கல் ஆன் ட்ராக் தான். ஓகே ப்ரோ. அவங்க புஷ்பா ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் ஏன்னா இந்த இவர் வந்து பண்ற அந்த வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நியூஸ் வந்தது இப்போ. பட் எல்லாமே வந்து கரெக்டா ப்ராசஸ்ல இதுவா தான் போயிட்டு இருக்கு. சுகுமார் ப்ரோ, இதனால இதுக்கப்புறம் அவருக்கு புக் ஆகுமா தமிழ் படங்கள்? யாருக்கு? தேவிஸ்ரீ பிரசாத்க்கு. அப்படிலாம் இல்ல ப்ரோ. அவருக்கு தமிழ் மார்க்கெட்லாம் வந்து அவருக்கு தமிழ் மார்க்கெட்லாம் அவர் இதே பண்ண மாட்டாரு. தெலுங்குல ரொம்ப அங்க தெலுங்குல இப்போ இது, ஏன்னா அது தெலுங்குல ரொம்ப பெரிய படம். இப்ப அடுத்து 2 படங்கள் அவரை எடுத்துட்டாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகும்ல. ஏன்னா இப்ப இவனுக்கே வலிமையில தூக்கினப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அவ்வளோ எந்த பெரிய படங்களும் போடல அவரு. அதுக்கப்புறமும் ஏன் கோட் அவர் போட்டாரு. அதுதான் ப்ரோ, அவர் அவங்க அண்ணன் படம் பண்ணாரு. அண்ணன் படமாவே இருந்தாலும் இல்ல, அவங்க அண்ணன் படமா இருந்தா கூட அவருக்கு அது விஜய் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் பண்ணிருக்க முடியும். அது அவ்வளவு ஈஸியா வந்துட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. பட் நான் சொல்றேன், நான் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அது அப்படி இருக்கும் வச்சுங்களேன். அவர் திடீர்னு ஒரு படம் வந்து இட் கொடுத்துட்டாருன்னா எல்லாம் மாறிடும். இது எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே எத்தனை நடக்குது. இப்போ ஒரே ஒரு படம், ஒரே ஒரு ஏன்னா அவர் அங்க தெலுங்குல ரொம்ப பெரிய டாப்ல இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் கான்சர்ட் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பண்ணாரு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு எவ்வளவு க்ரௌட் வந்தது அப்படின்னு. அவருக்கு அங்க இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங்க இங்க எப்படி இப்ப நம்ம அனிருத்த வேற ரேஞ்சில் இது பண்றோமோ அங்க தமனோட டிஎஸ்பி வேற ரேஞ்சில ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வச்சிருக்காரு. ஒரு 2 படம் 3 படம் வந்து அவர் பெருசா அஃபெக்ட் பண்ணாரு என்ன பொறுத்த வரையும். இது ஆனா கண்டினியூஸா இதே மாதிரி நடந்ததுலாம் வேணா
மேபி அவருக்கு ஒரு 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 rough pathல போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ 2 நாள் முன்னாடி சொன்னாரு பெரியவரை யாரும் அவர் வச்சு போடுறதுல தெலுங்குல. அதுதான் மேட்ரு ப்ரோ. யாரு பெரியவரை யாருன்னு தேசி பிரசாத் பெரியவரை இன்னைக்கு அந்த டாப்ல இருக்கிற hero யாருமே அவ்வளவு போட்டு மைக்கு வாய்ஸ் இதாவது நாய்ஸ் இது இருக்குல்ல, காத்து சவுண்டு தான் அதிகமா இருக்கு. இல்ல ப்ரோ, அவர் பெரிய ஹீரோன்னு இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அந்த புஷ்பாவோட ஆடியோ லான்ச் சரி தமிழ்ல அதான் சென்னையில நடக்கும்போது அவர் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன ப்ரொடியூசர் சொன்னாருன்றதையும் வந்து அவர் ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன். நான் லேட்டா வரேன், அது பண்றேன், லேட்டா தரேன் அப்படின்றதுலாம். ஆனா அது அதுல ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு உண்மையும் இருக்குல்ல. அவர்கிட்ட கண்டென்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. இப்போ ஒரு எல்லாரும் வந்து சொன்னதுதான். இப்போ பொங்கலுக்கு வரப்போது ஒரு படம் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப புஷ்பாவே வந்து நேத்து தான் வந்து ஷூட் ரேப் பண்ணாங்க. பேரலா பிஜிஎமும் வந்து எல்லாம் நேத்துக்கு இந்த டைம்ல எல்லாம் எல்லாமே வந்து முடிச்சு பக்காவா இது பண்ணி வச்சிருக்கணும். பட் அவர் கொஞ்சம் அவரோட ப்ராசஸ் ஸ்லோன்ற அப்படின்னு பட்சத்துல அந்த டைமுக்கு அந்த படம் வந்து தள்ளி போக கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் பெரிய பிசினஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் குட் பேட் அகலிக்குமே அவங்க இப்ப ஜனவரி பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த ஒரு பிஜிஎம் அதே மாதிரி தள்ளி போகுது அப்படின்னா வந்து அவங்களுக்கு படம் இதனால டிலே ஆகக்கூடாது. அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஹாலிடே டைம் லாக் பண்ணி வரணும் அப்படின்னு ஒரு கான்பிடென்டா இருக்காங்கன்னா, சரி ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு வந்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் புஷ்பால இருந்தே அவங்களுக்கு வந்து மாத்துறாங்களா. சரி இந்த படத்துக்கும் அடுத்த படம் அப்படியே மாத்திட்டே தான் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் ப்ரோ, அது ஒரு விஷயம்ன்றது தாண்டி பொங்கலுக்கு வந்து எப்படி இருந்தாலுமே இந்த படம் தான் வந்து ஒரே ஆப்ஷன். ஏன்னா இதுக்கப்புறம் விடாமுயற்சி வந்துட்டு அவர் அந்த ரிமைனிங் இதெல்லாம் பண்ணி டப்பிங்லாம் முடிச்சு அது பொங்கலுக்கு வருமா அப்படின்றதுலாம் வந்து ஒரு பாசிபிலிட்டி. இப்ப ரியல் டைமா நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் வரப்போறோம் இன்னும் ஒரு 3 நாள்ல. அது அந்த ஒரு 1.5 மாசத்துல வந்து பாசிபிளே கிடையாது. அது நம்ம அப்படி நார்மலாவே யோசிச்சீங்கனாலே ஒரே ஆப்ஷன் குட் பேட் அக்லி தான். ப்ரோ எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ சீனு ராமசாமி ஒரு படம் பண்ணாங்கல்ல, கோழி பண்ணை செல்லதுரை அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னாடியே ஜிவியை வச்சு ஒரு படம் பண்ணாருல்ல இடி முழக்கம் அப்படின்னு சொல்லி, அது முன்னாடியே முடிஞ்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன் இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை? பிரகாஷ் ப்ரோ, கோழி பண்ணை செல்லதுரை சொல்லுங்க ப்ரோ. இல்ல இது நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னா சரியா வரும். இடி முழக்கத்தை நீங்களே சொல்லிடுங்க. இல்ல ப்ரோ, கோழி பண்ணை செல்லதுரை நீங்க சொன்னீங்கன்னா தான் சரி வரும். அது நேற்று நான் சொல்லிட்டேன். நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நேற்று ஃபுல்லா நீங்க வரலாம போயிட்டீங்க. நேற்று அதை கோழி பண்ணை செல்லதுரை பத்தி தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசணும். அதனால இன்னைக்கு வந்து இடி முழக்கத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. அது என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்கன்னா இப்ப நான் இது சொல்றது கரெக்டா. கருப்பழனியப்பன் வந்து அந்த சீனு ராமசாமிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் தெரியுமா? அதை பாத்தீங்களா? அந்த கடிதத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர் அதை கேட்டிருந்தாரு. அப்பதான் கோழி பண்ணை செல்வதுரை பத்தி டீட்டெயிலா சொன்னோம். ஓகே, பாசிட்டிவாவா இல்ல? அவரு ஓப்பனா சொல்லியிருந்தாரு. நம்மளோட ஒப்பீனியன் என்னவோ அதை அப்படியே ஓப்பனா சொல்லியிருந்தாரு. அதை நான் முழுக்க ஆமோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். கோழி பண்ணை செல்வதுரை அதுக்கான படம் தான், அது மாதிரியான படம் தான். ஏன்னா வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கருப்பழனியப்பன் அண்ணா, சீனு ராமசாமி அண்ணா, நீங்க எத்தனையோ நல்ல படங்கள் எடுத்தீங்க. தென்மேற்கு பருவகாற்று, தர்மதுரை மாதிரியான படங்கள்லாம் எடுத்தீங்க. அது மாதிரி படங்கள் நீங்க எடுத்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த கோழி பண்ணை செல்லதுரை மாதிரியான படங்களை எடுத்துட்டு அதை நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதை பாராட்டுறதும் அதுக்கு நீங்க நன்றி தெரிவித்து கடிதம் போடுறதும் பாக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. உதாரணமா கஸ்தூரி ராஜா உங்களுக்கு வந்து உங்க படத்தை பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதுறீங்க. கஸ்தூரி ராஜா ஒரு சீனியரா இருந்து அவர் வந்து இந்த ஒரு படத்தை பாராட்டுறாரு அப்படின்னா உங்க மனசு நோவக்கூடாதுங்கிற மாதிரி தான் எல்லாரும் பாராட்டுவாங்க. அதை நானும் பண்ண விரும்பல அப்படிங்கிறத சுத்தி வளைஞ்சு சொல்லியிருந்தாரு. படம் நல்லா இல்ல, நீங்க நல்ல படத்தை எடுங்க, தர்மதுரை மாதிரியான அல்லது தென்மேற்கு பருவக்கற்று மாதிரியான படங்களை எடுங்க, இந்த மாதிரி படங்களை எடுக்காதீங்கிறத எவ்வளவு தூரம் நேரடியா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் நேரடியா சொல்லாம அப்படி மறைமுகமா சொல்லியிருந்தாரு. அந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆமாங்க உண்மைதான், அந்த படத்தோட கருத்துக்கு நான் அப்படியே ஒத்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க இப்ப அதை விட்டுருங்க. இப்ப நீங்க அதை விட்டுருங்க. கோழி பண்ணை செல்லதுரை பத்தி அவர் கேட்கல. இடி முழக்கம் படத்தை ஏன் அதுக்கு முன்னாடி எடுத்த படம் வரலன்னு சொல்லி கேட்கிறாரு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அது ஃபுல்லா முடியல, அதனால வரல. இன்னும் ஷூட்டிங் முடியலைங்களா? ஏன்னா நடுவில் எப்பயோ ஒரு 3 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடியோ செப்டம்பர் வெளியீடு அந்த மாதிரி ஏதோ ஒரு டேட் ஒன்று மட்டும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா முடியல. ஓகே ஓகே ப்ரோ. அது பல காரணங்கள் இருக்கு. பட் ஆனா அது இப்ப இது பண்ண அது பத்திலாம் படம் முடியல, அதனால வரல. அதான் ஒரே ரீசன்.
இதுல உண்மையுமே ஜிவி தான் ரொம்ப பாவம் ப்ரோ. ஏன்னா அவருக்கு இந்த படம் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு 3-4 படம் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரத்குமார் கூட சேர்ந்து ஒரு படம் அடங்காதேன்னு ஒரு படம் பண்ணாரு, அந்த படமும் வரல. எழில் டைரக்ஷன் ஒரு படம் பண்ணாரு, 1000 ஜென்மங்கள் நினைக்கிறேன், ப்ரோ அவரு நீங்க அதுவும் வந்து கடைசிக்கு நீங்க வரல. சொல்றீங்க, எப்படி சொல்றது, ஒரு சில விஷயங்கள்லாம் வராம இருக்கிறது நல்லதுன்னு வந்து நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவர் இப்ப வேற சூப்பரா போயிட்டு இருக்காரு. அழகான ஒரு இதுல இப்போ அமரன் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு படம் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு மியூசிக் எல்லாமே ஹிட் கொடுத்துட்டு இப்போ அடுத்த ஒரு பெரிய படத்துக்கு வந்து ஒரு இது பண்றாரு. அந்த ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த டைம்ல வந்து அவர் நல்ல நடிகர் தான், நல்லாவும் நடிப்பாரு. நான் அதெல்லாம் நான் எதுவும் இங்க சொல்ல வரல. பட் ஒரு சில கதைகள் வந்து நம்மளையே மீறி வந்து சூழ்நிலையால நம்ம வந்து அது செலக்ட் பண்ணி அது நடிக்கும் போது ஒரு பாயிண்ட்லலாம் நீங்க யோசிங்க, ஏகப்பட்ட படங்கள் அவரது வந்துருச்சு ஒரே வருஷத்துல, அவ்வளோ ரிலீஸ் ஆச்சு. அதுல நிறைய படங்கள் ஓடாம போச்சு. அப்போ எல்லாருமே வந்து என்ன யோசிச்சுன்னா, அவர் அந்த டைம்ல அவர் மியூசிக் பண்ற படங்கள் கூட வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல. ஏன்னா அவர் பயங்கரமான ஒரு மியூசிக்ல ஒரு பெரிய டேலண்ட் இருக்கும்போது இதுலயுமே வந்து ஒரு ஆஃப் வேல வந்து பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது வந்தது. இப்ப செலக்டிவா படங்கள் நடிக்கிறதுல செலக்டிவா எடுத்துக்கிறாரு. அதே சேம் டைம் வந்து மீதி டைம்ல வந்து கரெக்டா மியூசிக்குமே ஒரு கரெக்டா ஒரு பேலன்ஸ் பண்ணி பண்றாரு. அவர் இப்படி இருக்கிறது தான் வந்து கரெக்டா இருக்கும். என்ன எல்லாம் அமைதியாயிட்டாங்க பரணி? இல்ல இல்ல தெரியல, அது அப்பப்போ அமைதியாயிரும்ண்ணா. சரி, நீங்க ஊட்டி போயிட்டு எப்ப ரிட்டர்ன் வருவீங்க? ஊட்டி போயிட்டா சண்டே நைட் வந்துருவேன். அவ்வளோ நாளா? ஆமா, 4 நாள் தானே. ஓகே ஓகே, என்ஜாய் என்ஜாய். ப்ரோ இந்த விக்ரமோட வீர தீரசுரன் பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்குங்களா? என்னது பொங்கலா இல்ல இது ஜனவரி 26ங்களா? ஏதாச்சும் அப்டேட் இருக்குங்களா? நேத்தே பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, முந்தானேத்தே சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதான் சாரி, குட் பை அக்லி வந்து பொங்கலுக்கு வந்தது அப்படின்னா அது வராது, அது வரல அப்படின்னா இது வரும். இதுதான் அப்டேட் அதுக்கு. சுகுமார பிரதர், சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு ஒரு சிவி பிரகாஷோட வந்து ஒரு போட்டோ வந்து நீங்க போட்டுட்டு வந்து அதோட சிபியோட பிஜிஎம் வந்து பயங்கரமா தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்கல்ல, இதெல்லாம் நீங்க ஆமா, எல்லாம் அசீவ் பண்ணி போடுறதா இல்ல அதை பத்தி எதுவும் வந்து அவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அது உண்மையா? அவர் கன்ஃபார்ம்ன்றது உண்மை, அதுல இருக்கிறதும் உண்மை. அசீம் பண்ணி போடல, அசீம் பண்ணி அவரை டேக் பண்ணி போட்டிருக்க மாட்டேன். அசீம் பண்ணி போடுறது வந்து அப்படியே போட்டிருக்கலாம். இல்ல இல்ல, அப்படிலாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை தான், அப்படிலாம் ஒரு படம் வரணும். ரொம்ப நாள் அதான் வந்து பாத்தீங்கன்னா துணிவுல எந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, அது போல இதுவும் வந்து அதை விட டபுளா இருக்கணும் அப்படிங்கறதான் ஒரு சந்தோஷம். இல்ல ப்ரோ, அது நான் தான் சொல்லிட்டேன்ல, அது அவரு தான் பண்றாருன்றதுலாம் வந்து அபிஷியலா தான் வரல. பட் ஆனா அவர் தான் பண்றாரு, அது 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 எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இன்னொன்னு அதுல நான் வந்து அந்த ட்வீட்ல போட்டிருக்கிறதுமே வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து உண்மைதான். பாப்பீங்க நீங்க வந்து, அது வரும்போது உங்களுக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே உங்களுடைய குரூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ப தகுந்த வட்டாரமா தான் இருக்கும். நீங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் பண்றதுக்கா எதுவும் ட்வீட் போடுறதுக்கு ஆளுங்க இல்ல. நீங்களா இருக்கட்டும், பிரகாஷ் பிரதரா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பிரகாஷ் பிரகாஷ் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது, இந்த வேல்பாரி வந்து பாத்தீங்கன்னா 1, 2ன்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதை வந்து ஒரு 5 வீடியோவா கம்பைல் பண்ணி கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு மொத்த எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே வீடியோவா போடுற ஐடியா இருக்கு. டோட்டலா பரணிட்ட சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். எல்லா எபிசோடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த எபிசோடும் சேர்த்து ஒரே ஒரு வீடியோவா இருக்கும். அப்ப நீங்க மொத்தமாவே கேட்டுக்கலாம், பாஸ் பண்ணி எப்போலாம் உங்களுக்கு பிரேக் இருக்கோ அப்பெல்லாம் கேட்டுக்கலாம், அளவுக்கு இருக்கும். அது ரெடி பண்ணி வச்சோம். கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன்.
ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இல்ல ஒரு 5 வீடியோ இருந்தா கூட நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்ப இண்டிவிஜுவல் மொத்தமா வீடியோவா எடுத்து மொத்தமா பண்றதை விட மொத்தம் இல்ல மொத்தமா பிளேலிஸ்டா போட்டிருப்பேன். நீங்க பிளேலிஸ்ட்டை மொத்தமா ஷேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி 32 வீடியோமே ஷேர் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ அதே பிளேலிஸ்ட்ல ஆட் ஆகிட்டே வரும். அடுத்தடுத்த வீடியோஸ் ஆட் ஆயிரும். நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல போய் மேல பிளேலிஸ்ட்னு தனியா இருக்கும், வேல்பாரி பிளேலிஸ்ட்னு. அந்த வேல்பாரி பிளேலிஸ்ட் டோட்டலாவே நீங்க ஷேர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே பிரகாஷ் ப்ரோ, வேல்பாரி எப்போ ஆரம்பிச்சீங்க? அந்த ட்விஸ்ட் வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் நேற்றே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், அடாத மலையிலேயே நிப்பாட்டி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். சொல்லுங்க தயவு செஞ்சு. இன்னொரு 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா 9 சொல்லுங்க. புஷ்பா வந்து என்னன்னா 3 hours 21 minutes எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. நேற்று தான் லாஸ்ட் டே ஷூட் நடந்தது. பட் எப்படி 2 டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, இல்லை அது அப்ராக்சிமேட்டாக வந்ததா? இல்ல, ஏற்கனவே அவங்க வந்து 3 மணி நேரம் 16 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஏற்கனவே லாக் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு வாரம் ஷூட்டிங் டைம்ல 2 டைமையும் அந்த பாட்டையும் சேர்த்து தான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு அந்த பாட்டு பிளஸ் இந்த ஷூட் பண்ணது எல்லாம் சேர்த்து தான் ஒரு 12 நிமிஷம் சேர்த்து 3 மணி நேரம் 22 நிமிஷமா ஃபைனல் லாக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, இதுதான் ஷூட் பண்ண போறோம்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பட் அப்போ ஸ்க்ரீன் பிளே தான் மேட்ரு படத்துக்கு. எப்பவுமே எல்லா படத்துக்குமே ஸ்க்ரீன் பிளே தான் மேட்டர். And one more question, Prakash. Hello. கேளுங்க ப்ரோ. எஸ் தலையும் வெங்கட் பிரபுவும் மங்காத்தாவுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ரீசன் ஏதாவது இருக்கா? தனிப்பட்ட காரணங்கள் எப்படிங்க, அவரு அடிக்கடி ஒவ்வொரு தடவையும் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இருந்தாரு. நடுவில் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு இஷ்யூ ஆச்சு. அதாவது வெங்கட் பிரபு டீம் எப்பவுமே அது ஜாலியா சொல்லுவாங்க, அவங்க எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த சோனா, வெங்கட் பிரபு சரண், எஸ்பிபி சரண், அது மாதிரி ஒரு பஞ்சாயத்துல நடந்துச்சு அந்த பார்ட்டியில. அது மங்காத்தா சக்சஸ் பார்ட்டியில நடந்தனால அஜித்துக்கு வந்து ஒரு மன கஷ்டம். நம்ம பேர் சொல்லி ஒரு படம் பேர் சொல்லி ஒரு பார்ட்டி நடத்தி அந்த பார்ட்டியில ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ கொஞ்ச நாள் அது ஒரு இஷ்யூ பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அது எதுவுமே அது வந்து சும்மா சகோலா எல்லா நியூஸ்காரங்க சொல்றதுதான், ஓகேங்களா. ஆனா வந்து அது பல படங்களுக்கு அப்புறமும் அவர் ஒவ்வொரு படமா போய் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு வெங்கட் பிரபு. ஹைதராபாத் போனாரு, துணிவு சமயத்துல கூட கதை சொன்னாரு. அது வந்து எந்த ஒரு அவங்க படம் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, எப்ப வேணா படம் பண்ணுவாங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டேரக்டர் ரொம்ப பிடிச்சுன்னா எப்ப வேணா படம் பண்ணுவாங்க. வெங்கட் பிரபுலாம் அவருக்கு பிடிச்ச குட் புக் லிஸ்ட்ல தான் இருக்கிறாரு, கண்டிப்பா படம் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி. அப்படி ஆனப்பட்ட டைம் எடுக்கும், சொல்ல முடியாது. இப்ப விஷ்ணுவர்தனே பாருங்க, விஷ்ணுவர்தனும் 4 வருஷமா ஒவ்வொரு படம் முடிச்சுட்டு அவர் அஜித் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கதை சொல்லிட்டு இருக்காரு. நடக்கணும்ல. அது உண்மை. ஆனாப்பட்ட ஆரம்பத்தை வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு எமோஷனல் கண்டென்ட் வந்து கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. நல்ல படம், இன்னமும் ஆரம்பத்தை நல்லா ஓடிருச்சு. அது இந்த படமே அதே படமே சன் டிவி கையில இருந்துச்சுன்னா படம் சூப்பர் படம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாம் பயங்கரமான படம், ஆல் டைம் என்டர்டைனர் படம், அப்படி இப்படி படம் சொல்லியிருப்பாங்க. அது ஜெயா டிகிட்ட போய் லாக் ஆனால குறைகளை சொல்லிட்டு இருப்போம், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ. ஆமா, சோலோ ஹீரோ படம் எதுவுமே வர மாட்டேதே ப்ரோ. இப்ப எடுத்துட்டு இருக்காரு, 2 படம் எடுத்துட்டு இருக்காரு. வருவார் தொடர்ச்சி. அவர் சென்னை. நீங்க ஃபர்ஸ்ட் மலையை நிப்பாட்டுங்க, மலையை நிப்பாட்டிட்டு கூப்பிடுங்க. மலையை வச்சுட்டு புயலை வச்சுட்டு சென்னை கூப்பிடுறீங்க. நான் வந்து அந்த வந்து மடிப்பாக்கத்துல வந்து இந்த மடியில இதுல மாட்டிக்கணும், வெள்ளத்துல மாட்டி எனக்கு வந்து நான் ஹெலிகாப்டர்ல சாப்பாடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல போட்ல மிதந்து உங்க வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க பின்னாடி. ஓ, நீங்க திருச்சியில வெள்ளம் பாத்துக்க மாட்டீங்க. ஒரு வாட்டி உங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவீங்கன்னு பார்த்தா. இருங்க வரேன். திருச்சியில வந்து திருச்சியில நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1976 வெள்ளம் வந்துச்சு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் 2006 வெள்ளம் வந்துச்சு. 2006 வந்த வெள்ளம் பெரும் வெள்ளம். எப்படின்னா அத சொல்லுங்கண்ணா, நான் இருந்தேன் அப்ப திருச்சியில. அதாவது காவேரி ஆறு எங்கேயோ இருக்கு, சென்ட் ஜோசப் காலேஜ் சத்திரம் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. அந்த சென்ட் ஜோசப் காலேஜ்ல காம்ப்ளெக்ஸ்ல மொத்தம் 3 ஃப்ளோர்ல கடை இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்துருந்துச்சு. எப்படி எங்க இருக்கு, சத்திரம் ஸ்டாண்ட்ல இருக்கு. காவேரி ஆறு எங்கேயோ இருக்கு, சத்திரம் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து தண்ணி வந்து அந்த முதல் தளமும் தண்ணியில மூழ்கிருந்துச்சு. அந்த அளவுக்கு வெள்ளம் வந்துருந்துச்சு. 2006 வெள்ளம். அந்த வெள்ளத்துல நாங்க பார்த்தோம், கண் கூட பார்த்தோம். அப்ப ரேஷன் கடையில 1000 ரூபாய் காசு வெள்ள நிவாரண நிதி கொடுத்தாங்க, அதுவும் வாங்கின ஞாபகமும் இருக்கு. எப்போ ஒரு வாட்டி நீங்க வந்து எப்போ ஒரு வாட்டி பாக்குறதுக்கும் நாங்கெல்லாம் வருஷம் பாக்குறோமே. நீங்க வந்து ஒரு வாட்டியாச்சு சென்னை எப்படி இருக்கு வீடியோல டிவிலயே பாக்குறீங்களே.
என்ன ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. நீங்களே இல்ல இல்ல இருக்க இல்ல இல்ல மாட்டீங்க இந்த புரியுது. வாரம். களவும் கற்று மரம்னு சொல்லியிருக்கிறாங்க தான். ஆனா வந்து வெள்ளத்துல போய் மறக்கிற அளவுக்கு சொல்லல. இந்த வாரம் நான் வந்து வெள்ளத்துக்காக எல்லாம் தப்பிச்சு போல. இந்த வாரம் மழை வர்றதே எனக்கு இப்பதான் எல்லாருக்குமே தெரியும். இல்ல தெரியும் தெரியும். பரணி நீங்க எதுக்காக உண்மையாலே வெள்ளத்துக்காக தப்பிச்சு இங்க இருந்து ஊட்டியில போய் செட்டில் ஆக போறீங்க. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெள்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரலாம்னு ஆனா சொல்லி நீங்க போடுறீங்க. வேற ப்ரோ, போன வருஷம் வந்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டேன் நானு. இந்த வருஷம் வந்து நல்ல வேளை நான் போற டைம்ல வெள்ளம் வரக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்துச்சுன்னா எனக்கு கார்லாம் இருக்கு, டேமேஜா கார்ல போல. நான் வர ஊட்டிக்கு ட்ரெயின்ல தான் போய் அங்கிருந்து கார் போறேன். எல்லாமே பாதிச்சிரும் ப்ரோ. அது மட்டும் இல்ல, நம்ம 2 வீலர்ல இருந்து எல்லாத்தையுமே பதிக்க வைக்கணும். அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நார்மல் நிலைமைக்கு வரதுக்கே வந்து ஒரு 10 நாள் ஆயிடும்ல. என்னதான் வந்து ரோடு கிளியர் ஆனாலுமே. எங்க வீட்டுலதான். சுமார் ப்ரோ என்ன ப்ரோ ட்ரிப்பா, ஃபேமிலி ட்ரிப்பா? ஆமா 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 ப்ரோ, ஃபேமிலி டைம் கொஞ்சமாச்சு ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. அப்ப கூட எல்லாம் எல்லாம் இது பண்ணிட்டீங்களாண்ணா? ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணியாச்சா? எல்லாமே புக் பண்ணிட்டேன் மறுபடி. ஹோட்டல்ஸ் புக் பண்ணிட்டேன், ட்ரெயின் புக் பண்ணியாச்சு, அங்கிருந்து கார் புக் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் அங்கிருந்து வரும்போது ட்ரெயின் எல்லாமே புக் பண்ணிட்டேன். ஏன்னா லாங்ல இருக்கிறதுனால கார் டிராவல் வந்து பாப்பா வச்சுட்டு போக முடியாது. ஓகே. அதனால சரி ட்ரெயின்ல வந்துட்டு அப்புறம் அங்க அந்த மாதிரி பிளான் பாப்போம். இப்ப கிளைமேட்டும் அங்கேயும் ரொம்ப கூலிங்கா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆனா கேரளா தான் பிளான் பண்ண ரொம்ப பாட்டி பிரிகாஷனா ஃபர்ஸ்ட். இருந்துக்கோங்க எல்லா விஷயத்துலயுமே. இல்ல கேரளா மான்சூன் டைம்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை எண்டு அந்த டைம்ல வாங்க. இப்பெல்லாம் வேணாம். அதான் அதுதான் கேரளா அடுத்த மாசம் வரலான்னு பிளான் பண்ண, நீ தான் வேணான்ட்டியே. ஆமா ஆமா, இப்போ அதே தான் சொல்றேன். அதெல்லாம் இந்த டைம்லாம் இது இல்லைண்ணா, சீசன் இல்லைண்ணா. இல்ல நான் கேரளால இருந்திருக்கேன். இந்த டைம் சீசன் இல்லதான் எனக்கு தெரியும். நான் ஜனவரியில இருந்து ஒரு மே வரையும் இருந்திருக்கேன். ஒரு 6 மாசம் கேரளால தங்கியிருக்கேன். ஒரு வெயில கொளுத்தி ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கேரளாவை எப்படி எல்லாம் பார்க்க கூடாதோ அந்த மாதிரிதான் பாத்துட்டு வந்திருக்கேன் நான். அப்ப பாத்துக்கங்க. அது என்ன சொல்ல, ஹில் சைடு அந்த மாதிரினா பிரச்சனை இருக்காது. மூணார்லாம் நீங்க தாராளமா போலாம். இல்ல நான் இருந்த இடம் உங்க ஏரியா தானே. இப்ப நீ இங்க எர்ணாகுளத்துல தானே இருக்க. நான் வந்து காக்கநாடுல இருந்தேன். எர்ணாகுளம் காக்கநாடு எல்லாம் பக்கத்துல தானே. ஆமா ஆமா, அங்க இருந்தேன். அது பெருசா அந்த இடம் எதுவா தெரியல. வண்டர்லா பக்கத்துல இருந்தேன் கரெக்டா. சூப்பர். தோழர் வந்து என்னன்னா லிசனர்ல இருக்காரு, ஸ்பீக்கர் கொடுங்க. ரொம்ப நேரமா நானும் லிசனர்ல இருக்காரு. அவர் ரிக்வெஸ்ட் கொடுக்கல, இன்வைட் கொடுத்துருக்கேன், பாப்போம். சரி, மணி 9:30 வேல்பாரிக்கு போவோமா? போலாம் ப்ரோ. ஒரே ஒரு டவுட் மட்டும். சொல்லுங்க. அந்த சுதா குமரா படத்துல இவர் வந்து வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஜெயம் ரவி. இவர் அருண் விஜய் வந்து இப்படி நெகட்டிவ் சைடுங்களா இல்ல அவர் பாசிட்டிவான சைடு? அருண் விஜய் அதுல இல்லையே, அதர்வா தானே இருக்காரு. அதர்வா தான் இருக்காரு. சாரி, அதர்வா வந்து அவர் தெரியல, அவர் பிரதர் ரோல் பண்றாரு போல இருக்கு. சிவகார்த்தியனுக்கு பிரதர் ரோல் மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அது கதை நமக்கு தெரியல. நேத்து ஒரு 5 நிமிஷம் விடுதலை ட்ரெய்லர் வந்தோடனே எல்லாரும் போயிட்டீங்க. பரணி ப்ரோ வந்து ஒரு சூப்பரான அனிமேஷன் படம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இன்னைக்கு அதை பார்த்தேன், உண்மையிலே வெறுத்துட்டேன். பரணி ப்ரோவோட டேஸ்ட் எப்படி எல்லாம் இருக்குது. ஐயோ, பிடிக்கலையா? அந்த போட்டோவை பார்த்துமா உங்களுக்கு டவுட்டு? எந்த போட்டோ? டிஎம் பண்ணியிருந்தேன் நானு. எங்கடாவன் குறுந்தாடி திருட்டு மொழி வைல்ட் ரோபோட் இல்லங்க, இது வேற. மெமோயர் ஆஃப் த ஸ்னெயில் ஒரு படம். ஆமா, எனக்கும் வாட்ஸ்அப்ல வந்து வாண்டடா அனுப்பிச்சு விட்டு கண்டிப்பா பாத்துருங்கன்னு சொன்னாப்ல. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, அந்த அனிமேஷன் படம். ஏங்க தேங்க்ஸ் ஃபார் such a wonderful animation அப்படின்னு தானங்க போட்டிருக்கீங்க. அது சர்காஸ்டிக்கா சொன்ன ப்ரோ. அந்த போட்டோவை பார்க்கல நீங்க? நான் போட்டோ பார்த்தேன், இது ஏதோ மாத்தி அமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சரி தேங்க்ஸ் ஃபார் such a wonderful அப்படி. ஏங்க உங்களுக்கு இந்த படமே பிடிக்கலன்னா எனக்கு புரியலங்க. அது நல்ல படம், உங்களுக்கு பார்க்க தெரியல. கார்ட்டூன்ல ஒரு டாக்குமெண்ட்ரி இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் முறையா. என்ன பரணி சாரி மன்னிச்சிருங்க. பேசிட்டேன். மாவீரன் ப்ரோ,
ஆஸ் தோழர் கேக்குது அவங்க பேசிட்டு இருக்காங்க ஒரே நிமிஷம் ஆர்ட் இஸ் சப்ஜெக்டிவ். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கல, அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. பட் இருந்தாலும் ஐ அக்செப்ட் யுவர் இது என்னது அது என்ன சரி நம்ம பரணி ப்ரோ கிட்ட நாளைக்கு ராத்திரி வந்து சொல்றேன் ப்ரோன்னு சொல்லிட்டு காலங்காத்தால 4 மணிக்கு முதல் தடவை அந்த படத்தை தான் பார்த்தேன். இன்னைக்கு 7-8 படம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோட அதான் பார்த்தேன். இல்ல உங்க இது கருத்து நான் ஆமோதிக்கிறேன். ஐ அக்செப்ட். சொல்லுங்க சுகன். தோழரே அந்த எதுக்கு நீ 3 டைம்ஸ் கூப்பிட்டீங்க? சைடு பியா வரும் இந்த இல்ல இந்த வாரம் இந்த 10 ஃபுல்லா நான் இதுக்கே வரலையே. இந்த 10 நாள் நான் ஸ்பேஷலே வரலையே, ஃபுல்லா பிஸியா தான் இருந்தேன். இந்த 2-3 நாள்ல முடிஞ்சிடும் ஒர்க். முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் ஃபுல்லா பாத்துறேன். கண்டிப்பா. தேங்க்யூ ப்ரோ. ஆடியோ 1.5ல வச்சு கேட்டோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இப்போ ஆதி பேசுனது இருந்துச்சு. 1.5ல பேசுற மாதிரி அப்படி நெளிவு சுழிவா பேசிட்டு இருக்காரு. இல்ல இப்போ அது மாவீரன் ப்ரோக்கு ஒர்க் ஆகல. பட் ஆதி ப்ரோ நீங்க அந்த படம் பாருங்க, உங்களுக்கு படம் பார்த்து உங்களுக்கும் ஒர்க் ஆகலையான்னு எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். சரி ரைட் பரணி ரெடியா இருக்கீங்களா? மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஏங்க நான் பண்ணுவேங்க, எனக்கு அந்த படம் பிடிச்சதுங்க உண்மையிலேயே. அவரு பாக்கட்டும், கண்டிப்பா அவரு பாக்கட்டும். சரி ஓகே, அவர் பார்த்து சொல்லட்டும்.